ரெண்டு விஷயங்களுக்காக. ஒன்று தேசத்துக்காக. உங்களுக்கு தெரியும், தேசத்தை பாருங்க, பயங்கரமான சம்பவங்கள். கொலைகள் 13, 14, 15 வயசுள்ள பிள்ளைகள், பெரியவங்கள் அல்ல, ரவுடிகள் அல்ல, 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பில் படிக்கிறதான பிள்ளைகள் போதைப் பொருள் மிட்டாய் வாங்கி சாப்பிட்ட மிட்டாயில் எல்லாம் போதைப் பொருள். அது மட்டுமல்ல, இப்போது ஒரு பேனா இறங்கி இருக்குது. பேனா அது எழுத முடியும், ஆனா திருப்பி பார்த்தால் அதுக்குள்ள சிகரெட் மாதிரி போதைப் பொருள் சுருட்டு இருக்கும். அது வாங்கி பிள்ளைகள் பாதிக்கிறாங்க. பாதித்து அந்த பாதி ஆகும்படுத்திக்கும் தலை சுற்றும். உடனே அவனுக்கு மைண்டில் ஒரு எண்ணம், ரத்தத்தை காண வேண்டும், கொலை செய்ய வேண்டும். சொந்த பெற்றோர்களை, தாய் தகப்பன், சகோதரன் சகோதரி, வீட்டில் உள்ள யாவரையும் கொலை செய்கிறார்கள். 2 வாரத்துக்குள்ள கேரளா பகுதியில் 75 பேரை பிள்ளைகள் கொண்டுபட்டார்கள். சொந்த பிள்ளைகள், அந்நிய பிள்ளைகள் அல்ல, சொந்த பிள்ளைகள், பெரிய ரவுடித்தனமான பிள்ளைகள் அல்ல. 13 வயசு, 14 வயசு, 15 வயசு. பாருங்க எவ்வளவு பயங்கரம். அந்த ஆவி இப்போது பெங்களூர் பட்டணத்திலும் வந்திருக்கிறது. 2 நாள் முன்னால அது பின் ஒரு பெரிய மனுஷன், ஒரு புருஷன் சொந்த மனைவியை, அவர் குடும்பத்தில் உள்ள 4 பேரை கொலை செய்த அவன் போய்விட்டான். கேரளாவில் அவனை அரெஸ்ட் பண்ணார். இப்படிப்பட்டதான பயங்கர கொலைபாதகம், ரவுடித்தனம் நமது தேசத்தில் நடக்குகிறது. அவிதமாக நடந்த ஒரு இடம்தான் பர்மா தேசம். பூமி அதிர்ச்சியினால் அழிக்கப்பட்டது தாய்லாந்து, பர்மா பகுதி எல்லாம். நாளைக்கும் இதே தேசத்தில் பயங்கரமான பூமி அதிர்ச்சி வந்தாலும் சந்தேகப்படுவதற்கு இல்லை. அதனால்தான் தேவ ஜனங்கள் எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 30ஆம் வசனத்தின்படி ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்க வேண்டும். ஜெபம், நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காண. அந்த மனுஷன் யார்? அதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. நானும் நீங்களும். நமது முக்கியமான கடமை ஊழியம், வேண்டுதல் செய்யும் ஊழியம். மறந்து விடாதீர்கள். நேரம் இல்லை, எனக்கு வீட்டில் பிரச்சனை, எனக்கு பயங்கரமான பிரச்சனை, வியாதி, கஷ்டம், தொல்லைகள், பலவீனங்கள் என்று சொல்லி தேவனுடைய திட்டத்தை மாற்றாதீர்கள். வேண்டுதலின் ஆவி, அத ஜெபத்தின் முக்கிய பகுதி. அதனால் தான் எசேயா 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வேண்டுதல் ஜெபம் செய்கிறவன் இல்லை என்று கண்ட தேவன் ஆச்சரியப்பட்டார். வேண்டுதல் ஜெபம் செய்கிறவன் இல்லை என்று கண்ட தேவன் ஆச்சரியப்பட்டார். ஆகையால் வேண்டுதல் ஜெபம் செய்வோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போது தேசத்துக்காக 100 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். 2வது விஷயம் சபைக்காக. தேவனுடைய சபை, அதனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிசாசானவன் வல்லமையாக கிரியை செய்கிறான். இயேசுவின் காலம் துவங்கி இந்நாள் வரைக்கும் பிசாசானவன் வல்லமையாக கிரியை செய்கிறான். பிசாசினை ஆராதிக்க வேண்டும், லூசிபரை ஆராதிக்க வேண்டும், அது அவனுடைய எண்ணம். உங்களுக்கு தெரியும், எல்லாரும் என்னை ஆராதனை செய்யுங்கள். இன்றைக்கு நமது தேசத்தில் பல இடங்களில் லூசிபரை ஆராதனை செய்கிறார்கள். இந்த மிட்டாய் வருகிற இடம் லூசிபரை ஆராதனை செய்கிற இடத்தில் இருந்துதான். அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணி திகைக்கிறார். காரணம், லூசிபர் ஆராதனையில் നമ്മുടെ ദേശത്തിലെ பெரிய பெரிய மக்கள்
റിട്ടയർഡ് ജഡ്ജി, അതേപോലെ പെരിയ മക്കൾ, பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ், அவரெல்லாம் தான் அதில் மெம்பர்ஸ். பணத்துக்கு குறை இல்லை, அந்தஸ்துக்கு குறை இல்லை, ஒன்றுமே இல்லை, ஏதும் அவரால் சாதிக்கும். அப்படிப்பட்டதான மக்களால் பிசாசானவன் லூசிபர் தன் ஆராதனையை செய்கிறார்கள். அவன் தான் இந்த மிட்டாய் எல்லாம் செய்து கொடுத்து அனுப்புகிறார். பேனாவில் சிகரெட்டை போன்றதான போதைப் பொருள். உங்களோட பையன்மாரோ மக்களோ யாராவது பேனாவை கொண்டு வந்து அதுக்கு செக் பண்ணுங்க, அவங்களோட பேக் செக் பண்ணுங்க. தேவனுக்கு மகிமை. எந்த பிள்ளையோட பேக் செக் பண்ண முடியாது, அப்புறம் பூகம்பம் நடக்கட்டும். பேக் செக் பண்ணுங்க, பேனாவை செக் பண்ணுங்க. இனி பல விஷயங்கள் உண்டு, சொல்ல நேரம் இல்லை. உங்களுக்கு அநேக விஷயங்கள் தெரியும். நாம் என்ன செய்ய முடியும்? அரசாங்கமே கையை உயர்த்தி இருக்கிறார்கள், அரசாங்கமே சொல்லுகிறார், சபைகளே, சங்கங்களே, ஜனப்பிரதிநிதிகளே எல்லாருமே தேசத்தை காப்பாற்றுங்கள். சபையாரே ஜெபித்து 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 தேசத்தை காப்பாற்றுங்கள் என்று அரசாங்கம் சொல்லுகிறது. எங்களால் ஒன்று செய்ய முடியாது. தேவனுக்கு மகிமை. ஆனபடி நான் இப்பொழுது 2 நிமிடம் 200 ஸ்தோத்திரங்கள். ஒன்று தேசத்துக்காக, இரண்டாவது சபைக்காக. தீவிரவாதிகள் மறுபடியும் தலை தூக்கி விட்டது. இப்போ நம்ம தேசத்தில் மாவோயிஸ்ட் அவரால் பெரிய அக்கிரமம் நடந்தது. திருப்பி அட்டாக் செய்து 30 மாவோயிஸ்ட். நமது பகுதியில் எத்தனை பேர் இறந்தார்களோ தெரியாது, அது கணக்கில்லை. பயங்கர யுத்தம். கடோரா என்ற இடத்துல தீவிரவாதிகளுக்கும் போலீஸ்காருக்கும் சண்டை. 2 போலீஸ்கார் இறந்தாருன்னு சொல்றாங்க. 2 ஒன்றுமல்ல, 20 அல்ல, 30 அல்ல, எத்தனையோ இறந்திருப்பார்கள். தீவிரவாதிகள் மறுபடியும் தலை தூக்கி விட்டது. നമ്മുടെ தேசத்தில் பல தீவிரவாதிகள் உண்டு. மாவோயிஸ்ட், நக்சலைட், ரவுடிகள், மாஃபிகள் மற்றும் போன்றதான துன்மார்க்க மனுஷன். இப்ப பிள்ளைகளும் சேர்ந்து விட்டார்கள், பிள்ளைகளும் சேர்ந்து விட்டார்கள். ஆனபடியினால் ஜெபத்தினால் அல்லாமல் லூக்கா 21:36 இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? இவர்கள் சம்பவிக்கும் போது நீ என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் சம்பவிக்கும் போது மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாகும்படி விழித்திருந்து ஜெபியுங்கள். ஐயோ 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 சொல்லி போகிறதல்ல, நான் என்ன செய்வேன்னு சொல்லி தலையில் கை வைக்கிறதல்ல. தாங்க முடியாம பெற்றெடுத்த ஒரு தாய் தன் சொந்த மகனை போலீஸின் கரத்தில் ஒப்படைத்தார். இந்த தேசத்தில் எல்லா குற்றங்களுக்கும் இவன் தான் காரணம். இந்த அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க, ஜெயிலுக்கு போங்க. நல்லா பேசும்போது தான் மைக்கு போனோம், மற்ற நேரத்தில் போகக்கூடாது. மைக்கில் யாரும் கை வைக்காதீங்க. இங்கேயும் தீவிரவாதிகள் உண்டு, தெரியுமா? எல்லாத்துக்குமாக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதேபோல கிட்ட கொண்டு அங்க கை வைக்காது. சோத்ரம் 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 சோத்ரம். எல்லாரும் சோத்ரம் பண்ணுங்க. விசுவாசத்தில் சோத்ரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்துக்கு வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு.
சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாரும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Kindly be seated. இந்த விஷயத்துக்காக நீங்கள் வீடுகளிலும் ஸ்தோத்திர ஜெபம் செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். For the land and for the church, intercede and offer praises even in your homes. ದೇಶಕ್ಕಾಗಿಯೂ ಈ ಒಂದು ವಿಷಯಕ್ಕಾಗಿಯೂ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿಯೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. நமது பிள்ளைகளும் ஸ்கூலில் படிக்கிறார்கள். Our children are also studying in schools. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಶಾಲೆಗಳಲ್ಲಿ ಓದುತ್ತಾರೆ. யாராவது இந்த நிலைமையில் வந்தால் நமக்கு எவ்வளவு துக்கம் தாங்க முடியும்? If someone gets entangled in such issues, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಯಾರಾದರೂ ಇಂತಹ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದರೆ ನಮ್ಮಿಂದ ತಾಳಲು ಸಾಧ್ಯವೋ? அனபடியினால் நமது பிள்ளைகள் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த பிள்ளைகளும் இந்த பிசாசுக்கு அடிமைப்படாதபடிக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். All of us are supposed to intercede and pray and praise God so that not only our children, no children in this world should be entangled in drug abuse. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರವಲ್ಲ, ಲೋಕದಲ್ಲಿರುವ ಯಾವುದೇ ಮಕ್ಕಳು ಇಂತಹ ಮಾದಕ ವಸ್ತುಗಳಿಗೆ ದಾಸರಾಗದಂತೆ ನೀವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. என் பிள்ளை ஒன்று போகாது என்று சொல்லி உன்னை நீ நீதிகரிக்காது. Don't justify yourself and have this audacity to say that my child will not go like that. ನನ್ನ ಮಕ್ಕಳು ಇಂತಹ ವಿಧದಲ್ಲಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅವರನ್ನು ನೀತೀಕರಿಸಬೇಡ. ஒரு குடும்பம் சொல்லிக்கொண்டே இருந்தார். One family was repeatedly saying like that. ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಕುಟುಂಬವು ಹೇಳುತ್ತಾ ಇತ್ತು. ஆனா அவന്റെ போக்கு சரியில்லை என்று பலரும் அந்த குடும்பத்துக்கு சொன்னார்கள். But many people advised that family that your son's way of conduct is not good. ಆದರೂ ಆ ಮಗನ ಒಂದು ವ್ಯವಹಾರ ಸರಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರು ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅವರಿಗೆ அவனும் இதே போல ஒரு பிரச்சனையில் அகப்பட்டு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தார். Finally he was arrested in such a problem and the police brought him to his house. ಕೊನೆಯದಾಗಿ ಅವನನ್ನು ಕೂಡ ಪೊಲೀಸ್ ಅವರು ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಿ ಅವನ ಮನೆಗೆ ಕರೆತಂದರು. அவ பக்கத்திலே வீட்டுக்காரன் கேட்டார், ஓ உங்கள்ட்ட பிள்ளை போக மாட்டாங்க இல்லையா, உங்களோட பிள்ளைகள் போக மாட்டாங்க, இப்போ எங்க போயிட்டான்? So the neighbors நீதிகரிக்காதே, don't justify. ನೀವು ರೀತಿಯಾಗಿ ನೀತೀಕರಿಸಿ, என் பிள்ளை போகாத என்று சொல்லாத நீ. Don't say audaciously that my child will not do like that. ನನ್ನ ಮಗು ಹೋಗುವುದಿಲ್ಲ, ಈ ರೀತಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀತೀಕರಿಸಬೇಡ. ಸ್ತೋತ್ರಂ பண்ணுங்க. When you are admonished to praise God, praise God. ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ஸ்தோத்திரத்தினாலும் அபிஷேகத்தினாலும் தான் நமது பிள்ளைகளை நாம் பாதுகாக்க முடியும். We can preserve ourselves and our children only by praising and by the anointing. ಸ್ತೋತ್ರದ ಮೂಲಕವಾಗಿಯೂ ಅಭಿಷೇಕ ಮೂಲಕವಾಗಿಯೂ ಮಾತ್ರವೇ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಕಾಪಾಡಲು ಸಾಧ್ಯ. குடும்பத்திலே ஸ்தோத்திர ஜெபம் 4 மணிக்குள்ள praising தயவு செய்து விட்டு விடாதே. Therefore don't forsake the 4 AM praising in your families. ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಮುಂಜಾನೆ 4 ಗಂಟೆ ಸ್ತೋತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ದಯವಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. ஆனால் சில இடங்களில் சில ஊழியர்கள் உற்சாகப்படுத்தும்படி டான் பிரைசிங் சொல்லி மாதத்தில் ஒரு முறை விசுவாச வீட்டில் பிரைசிங் நடத்தி எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அதுக்கும் கூட சிலர்கள் வர மாட்டார்கள், அதுக்கு தர்க்கம் பண்ணுகிறார்கள். மாதத்தில் ஒரு முறை எதுக்காக? இதே போல பிரைசிங் உன் வீட்டில் செய்து கொள்ளுங்க. அதுக்கு மாதிரியாகத்தான் நானும் கூட 200 ஸ்தோத்திரம் செய்வேன் 2 நிமிடம். எத்தனையோ பேர் கரங்கள் வைத்து ஸ்தோத்திரம் பண்ணவில்லை.
അത് പിശാസിനുടെ സ്വഭാവം. പിശാസോട് എതിർത്ത് നില്ലുങ്ങൾ, പിശാസോട് എതിർത്ത് നില്ലുങ്ങൾ. എന്നോടല്ല, ദേവാലോചനയോടല്ല എതിർത്ത് നിൽക്ക വേണ്ടിയത്. പരിശുദ്ധവാன்கள் புத்தி சொல்லும் போது அவரோட எதிர்த்து நிற்காத பிசாசோடு. யாக்கோபு 4:7 என்ன வாசிக்கிறோம்? What do we read in James 4:7? எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Resist the devil and he will flee from you. Don't resist the counsel of God given by the saints. ಶೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಿರಿ, ಆಗ ಅವನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವನು. ಇದು ಸಂತರ ಸಲಹೆಯಾಗಿದೆ. இன்றைக்கு கூட பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள்? Today how many of your children have come to the service? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಮಂದಿ ಮಕ್ಕಳು ಕೂಟಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ? பெற்றோர்களே, உங்களுடைய எத்தனை பிள்ளைகள்? I'm asking the parents, how many of your children are attending this service? வந்திருக்கிறார்கள்? ಹೆತ್ತವರೇ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು ಮಂದಿ ಕೂಟಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ? அதே குறித்து எனக்கு ஒரு கவலை இல்லை. கவலை இல்லைன்னு இல்லை, நீ ஏதாவது சொல்ல போனா அவன் கத்தி எடுப்பான். You're not worried about that, or you're scared of them, that they will be worried. பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்திக் கொள்ளும். Train up a child in the way that he should go. ಮಕ್ಕಳು ನಡೆಯಬೇಕಾದ ವಿಧದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಅಭ್ಯಾಸಿಸಿ. வயதிலும் அது விடாதிருப்பான். ಒಂದು ವಾಸಿಕ ನೀತಿಮொழிகள் Proverbs 26:21 22:6 பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அதுதான் சண்டே ஸ்கூல் ஊழியம். Train up a child in the way he should go, and when he is old he will not depart from it. நீங்கள் அலட்சியம் பண்ணாதீர்கள். ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನು This is the motto of the Sunday school ministry. ಸಭಾಶಾಲೆ ಸೇವೆ. இப்படி சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் சொல்லணும், நேரம் போய்விடும். If I were to exhort, I have much exhortation, but I cannot remain without saying also. ಹೇಳಬೇಕಾದರೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಸಮಯ ಹೋಗುತ್ತದೆ. ಪಗಲು ಫೋನ್க்கு மேல் ಫೋನ್, because day and night we are getting phone calls. ಹಗಲು ರಾತ್ರಿ ಫೋನ್, ಹಗಲು ಫೋನ್. நேற்று ராத்திரி 2 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. Yesterday night at 2 a.m. I had a phone. ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ 2 ಗಂಟೆಗೆ ಫೋನ್ ಬಂದಿದೆ. எத்தனை மணிக்கு அடிச்சாலும் நான் ஃபோன் எடுப்பேன், and ಅಟೆಂಡ್ செய்வேன். when I receive phone calls, whether it is 2 or 3, I attend. ನೀವು ಯಾವ ಗಂಟೆಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು ನಾನು ಫೋನ್ ತೆಗಿತೀನಿ. ಸ್ತೋತ್ರ பண்ணிக்கொள்ளுங்க. Praise God. ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. அலட்சியம் பண்ணாதீங்க. Don't neglect it. ಆಲಕ್ಷ್ಯ ಮಾಡಬೇಡಿರಿ. அதுதான் இயேசு தன்ன ஒரு வசனத்தை வாசித்து இன்னைக்கு பிரசங்க பொறுப்புக்கு வருவோம். And after reading a verse that Jesus quoted, we will come to our verse. 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். We'll read first Luke 21:36. ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 21:36. இவை எல்லாவற்றிலிருந்து தப்பிக்கும்படியாகவும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள் ஆகும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள். Jesus said, "Watch ye therefore and pray always, that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass and to stand before the Son of Man." ಬರುವಂತಿರುವ ಇವುಗಳೆಂದೆಲ್ಲ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಮನುಷ್ಯಕುಮಾರನ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯರಾಗಿ ಎನಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அருமையான பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியது போல தேவையில்லாம முடி வெட்டாதீர்கள் சகோதரிகள், மாற்றாதீர்கள். நான் விவரமாக சொல்றதுல எனக்கு அவ்வளவு தெரியாது. பாஸ்டர் எப்ராமுக்கு நிறைய தெரியுது, எனக்கு அவ்வளவு தெரியாது. அதனால அவர் நேற்றுக்கு சொன்னார், முடிக்கு வந்து நீ கலர் போடாது, ஆண்டவர் தந்த கலர் போதும், இந்த கலர் வேண்டாம். சகோதரிகள், ஸ்திரீகளுக்கேற்ற வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுங்கள். புருஷருக்கேற்ற வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுங்கள். உலகத்திலும் கூட புருஷர்கள் பெரிய பிரச்சனை இல்லை, சபையிலும் பிரச்சனை இல்லை. இந்த வாலிப பெண்கள் தான் ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கும், பின்ன ஆட்டம் சாட்டம் தான். ஒருத்தர் ஆடி சாடி தற்கொலையோட பகுதியில் போய் நிற்குது. நீ தற்கொலை செய்யாதேன்னு சொல்லியிருக்கு, போகும்போது தெரியும் தற்கொலை செய்துட்டாங்களோ இல்லையான்னு. லவ் மேரேஜ் பண்ணாதீங்க. சிலரோட கம்ப்ளைண்ட், சிபிஎம்ல ஆண்களும் இல்லை பெண்களும் இல்லை, பின் இருக்கிறதெல்லாம் மிருகங்களா? ஆண்களும் இல்லை பெண்களும் இல்லை. எந்த வீட்டில 20 மேரேஜ் நடந்தாச்சு.
20 ഞങ്ങൾ 9 സഹോദരങ്ങൾ 7 പേരുടെ മാരേജ് നടന്നു. ഞാനും എൻ്റെ കടയച്ചി തമ്പിയും ഊഴിയത്തിൽ 7 പേർ കല്യാണം. എല്ലാവർക്കും 2 പിള്ളകൾ, 14 പിള്ളകൾ. അതിൽ 13 പേരുടെ കല്യാണം നടന്നത്. ഇനി ഒരുത്തൻ്റെ കല്യാണത്താ നടക്കണം. അപ്പൊ 13, 7, 20 TPN தான். எங்க இருந்து பெண்ணு கிடைச்சோதீங்க? உங்களுக்கு பெண்ணு இல்லை. நீ உண்மையானால், நீ தேவனுக்கு உண்மையானால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். If you are faithful to God, God will bless you with a suitable groom or bride. ನೀವು ದೇವರಿಗೆ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿದ್ದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವನು. அதனால பெண்ணு கிடைக்காத, பையன் கிடைக்காதுன்னு சொல்லி யாரையோ போய் கல்யாணம் பண்ணாது. Therefore, don't engage in love marriage. சரி, அது போட்டு எத்தனையோ காரியங்கள் அருவருப்பாயிருக்கு. So many abominable things. ஒரு ஊழியக்காரன் போய் 3 பெண்ணு கட்டியாச்சு. கட்டுங்க. இங்க யாரும் நேசிக்கிறது இல்லையா? இப்ப 3 பெண்கள் தான், 3 விட்டு போயாச்சு. கடைசியில் பரிதாப நிலைமையில், துக்கத்தில், நிராசையில், பைத்தியக்காரனாக அவ இறந்து விட்டான். 33ஆம் வயசில். நல்ல ஆரோக்கியமுள்ள சகோதரன். தேவனுக்கு மகிமை. நாம் ஒரு ஃபேமிலி. அதை நான் ஃபேமிலியோட விளக்கம் சொல்லுகிறேன். FA ஃபேமிலி ஸ்பெல்லிங் என்ன சொல்லுங்க? FAMILY. என்ன அர்த்தம்? ஃபாதர் அண்ட் மதர் ஐ லவ் யூ. சொல்லுங்க. ஃபாதர் அண்ட் மதர் ஐ லவ் யூ. நீ யாரும் லவ் பண்றதில்ல. ஃபாதர்னே லவ் பண்ணுங்க, மதரே பண்ணுங்க. நேற்றுக்கு நம்ம கேட்டோம், மதர் ஆறு? மீறே உள்ளதான் எருசலேம். தேவ சபை, தேவ ஜனங்கள் தான். அதான் ஃபேமிலி. கேட்டீங்களா? அந்த ஃபேமிலியில அங்கத்தமாக, அவயவமாக தேவன் நமக்கு உதவி செய்தபடினால் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சரி, இனி ஒரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். We'll read from Hezekiel chapter 1 verse 28. ಎಜ್ಕೇಲನ ಗ್ರಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಾಕ್ಯ. As the appearance of the bow that is in the cloud in the day of the rain, so was the appearance of the brightness round about. This was the appearance of the likeness of the glory of the Lord. And when I saw it, I fell upon my face, and I heard a voice of one that spake. மழை பெய்யும் நாளில் எல்லாம் என்ன கடைசியில் இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய். அதான் நம்முடைய விஷயம். This was the appearance of the likeness of the glory of the Lord. ಇದು ದೇವರ ಮಹಿಮೆಯ ಸಾರೂಪ್ಯತೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿತ್ತು. 600ஆம் ஆண்டில் எசேக்கியா என்ற தீர்க்கதரிசிக்கு காப நதி அண்டையிலே கொடுத்ததான ஒரு தரிசனம் தான் இங்கே வாசிக்கப்பட்டது. We read about a vision that was given to prophet Hezekiel in around 600 BC near the river Kebar. ಕೇಬಾ ನದಿಯ ತೀರದಲ್ಲಿ ಎಜ್ಕೇಲನಿಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ಒಂದು ದೇವ ದರ್ಶನವು ಇದೇ ಆಗಿದೆ ಎಂದು சொல்லி இந்த படத்தில் வந்து சின்ன படம் தான். படத்தில் வந்து 4 ஜீவன்கள். And it is the vision of 4 living creatures. I have the picture with me. It's very small. 4 ಜೀವಿಗಳ ಒಂದು ಚಿತ್ರವನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. நம்முடைய பரிசுத்தவான்கள் இதே போல வரைபடம் வரைந்து நல்ல ஸ்டடி கொடுப்பார். And in the early days our saints used to expound this with charts. ಇಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಂತರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಚಿತ್ರಗಳನ್ನು ಬಿಡಿಸಿ ಸತ್ಯವೇದ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ಸಭೆಯ ಕುರಿತುള്ള ஒரு தரிசனம் தான். This is a vision about the New Testament church. ಇದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಸಭೆಯನ್ನು ಕುರಿತಾದ ಒಂದು ದರ್ಶನವೇ. ஆசரிப்பு கூடாரம் போல இந்த 4 ஜீவன்கள் என்ற விஷயம் முக்கியமான விஷயம். Just like the tabernacle is an important subject of study,
the four living creatures are also very important. ದೇವದರ್ಶನ ಗುಡಾರದ ಉಪದೇಶಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಈ ಒಂದು 4 ಜೀವಿಗಳ ಉಪದೇಶವು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் முடிய வாசிக்கும் போது 37 சத்தியங்களை அங்கே நாம் பார்க்கலாம். If you read Ezekiel chapter 1 from verse 4 till the last verse, you can read about 37 important truths. ಹಿಜ್ಕೀಯೇಲನು ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 28ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೆ ಓದುವಾಗ ಅಲ್ಲಿ 37 ಸತ್ಯಗಳನ್ನು ನೋಡಬಹುದು. அதில் ஒன்றுதான் கர்த்தருடைய மகிமை. One subject is the glory of the Lord. ಅದೇ ಯೆಹೋವನ ಮಹಿಮೆಯಾದ ದರ್ಶನವು. கடைசியாக எசேக்கியேல் அந்த தரிசனத்தினுடைய சாராம்சம் கன்க்ளூஷன் சொல்லுகிறார், இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்கு உரிய தரிசனமாயிருக்கிறது. Ezekiel is giving a summary of the vision that he saw, and he says this was the appearance of the likeness of the glory of the Lord. ಕೊನೆಯದಾಗಿ ಪ್ರವಾದಿ ಹೇಳುವಾಗ ಇದೇ ಯೆಹೋವನ ಮಹಿಮೆಯ ದರ್ಶನವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. மகிமை என்று சொல்லும்போது பல அர்த்தங்கள் உண்டு. When we speak of glory, it has different explanations. ಮಹಿಮೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದಕ್ಕೆ ಹಲವು ಅರ್ಥಗಳು ಉಂಟು. மகிமை என்பது புதிய ஏற்பாட்டு சபையை வெளிப்படுத்துகிறது. But here the glory reveals the New Testament church. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಅನ್ನುವುದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಸಭೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, Reading Ephesians 5:27, ಎಫೆಸರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5:27 ಓದುವಾಗ, கர திரை முதலானது ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபைக்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Jesus gave himself for a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. ಕಳಕ ಸುಕ್ಕು ದೋಷ ಮುಂತಾದಂತೂ ಇಲ್ಲದಂತಹ ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಸಭೆಯೋ ಎಂಬಂತೆ ಅದನ್ನು ತನ್ನೆದುರಿನಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕರ್ತನಾದ ಯೇಸು ತನ್ನನ್ನು ತಾನೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. மகிமை என்பது கர்த்தருடைய மகிமை என்று வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read in Revelation 21:10 that this glory is the glory of the Lord. ಈ ಮಹಿಮೆ ಅನ್ನುವುದು ದೇವರ ಪ್ರಭಾವ, ದೇವರ ತೇಜಸ್ಸು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಕಟಣೆ 21:10ರಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. மகிமை அடைந்த புதிய எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது நான் கண்டேன். I saw the New Jerusalem having the glory of God descending out of heaven from God. ದೇವರ ತೇಜಸ್ಸನ್ನು ಹೊಂದಿದ ಹೊಸ ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣವು ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬರುವುದನ್ನು ಕಂಡೆನು. எசேக்கியேலில் நாம் வாசிக்கப்பட்டதான வசனத்திலே மகிமை என்பது புதிய ஏற்பாட்டு சபை என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Therefore we must understand that the word glory of God mentioned in Ezekiel refers to the New Testament church. ಆದ್ದರಿಂದ ಹಿಜ್ಕೀಯೇಲನ ಗ್ರಂಥ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಂತಹ ಮಹಿಮೆ ಎನ್ನುವಂತಹ ಪದವು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಸಭೆ. மனதிலே நோக்கத்தில் மிகவும் முக்கியமான நோக்கம் புதிய ஏற்பாட்டு சபைதான். The chief purpose in the mind of God is about the New Testament church. ದೇವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಉನ್ನತವಾದ ಉದ್ದೇಶವು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಸಭೆಯೇ. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. அந்த சபைக்காக இயேசு இவ்வளவு பாடுபட்டார். Jesus suffered so much only for the church. ಈ ಒಂದು ಸಭೆಗಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಪಟ್ಟನು. பாவியை ரட்சிக்க இந்த அளவுக்கு பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. Just for the salvation of a sinner, Jesus need not suffer so much. ಒಬ್ಬ ಪಾಪಿಯನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೀಗೆ ಕಷ್ಟಪಡಬೇಕಾದ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. இவ்வளவு பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. Just to heal a sick person, there is no need for Jesus to suffer so much. ಒಬ್ಬ ರೋಗಿಯನ್ನು ಗುಣಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಇಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಪಡಬೇಕಾದ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. பிசாசு பிடித்தவனை விடுதலையாக்க இந்த அளவுக்கு பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for Jesus to suffer so much in order to deliver a person who is afflicted by the devil. ದೆವ್ವ ಹಿಡಿದವನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಇಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಪಡಬೇಕಾದ ಅವಶ್ಯ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಇಲ್ಲ. காரணம் வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. Because we read the blood of Jesus his son cleanses us from all sin. ಯಾಕೆಂದರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ರಕ್ತವು ಸಕಲ ಪಾಪಗಳನ್ನು ತೊಳೆದು ನಮ್ಮನ್ನು ಶುಚಿ ಮಾಡುತ್ತದೆ. இயேசுவின் இரத்தத்தினால் பிசாசை ஜெயிக்கலாம் என்று நாம் வாசிக்கிறோம். We also know that we can overcome the devil by the blood of Jesus. ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ಶೈತಾನನ್ನು ಕೂಡ ಜಯಿಸಬಹುದು. மேலும் இயேசுவின் இரத்தத்தினால் 15 வித ஆசீர்வாதங்கள் உண்டு என்று நாம் வேதத்திலூടെ வாசிக்கிறோம். அவிதமான ஒரு உபதேச புஸ்தகம் நாம்
பரிசுத்தவான்கள் பிரிண்ட் பண்ணி இருக்கிறார்கள். And there are 15 blessings that result out of the blood of Jesus that has also been printed in one of the doctrine books by the saints. ಇದಲ್ಲದೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ರಕ್ತದ ಮುಖಾಂತರ ಉಂಟಾಗುವ 15 ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕುರಿತು ಒಂದು ಉಪದೇಶ ಪುಸ್ತಕವು ಉಂಟು. மீட்பு என்ற புஸ்தகம். The name of the doctrine book is Redemption. ಆ ಪುಸ್ತಕದ ಹೆಸರು ವಿಮೋಚನೆ. வாங்கி வாசியுங்க. You can read from that book. அது இயேசுவின் இரத்தத்தினால் 15 வித ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கலாம். We can read about 15 blessings that result out of the blood of Jesus. ಅದರಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ಉಂಟಾಗುವ 15 ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ಯೇಸು ಇவ்வளவு ಪಾಡುಪಟ್ಟಾர். But Jesus suffered so much. ಆದರೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಪಟ್ಟನಲ್ಲವೇ? ಪಾಪಿயை ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಲ್ಲ. Not only to save sinners. ಪಾಪಿಯನ್ನು ಮಾತ್ರ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. ವ್ಯಾಧಿಸರನ್ನು ಗುಣಮಾಡುವುದಕ್ಕಲ್ಲ. Not only to heal the sick. ರೋಗಿಷ್ಠರನ್ನು ಮಾತ್ರ ಸೌಖ್ಯಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. ಕೈಯೊಂದು வெட்டி கொஞ்சம் ரத்தத்தை சிந்தி ரத்தம் சிந்தி அப்படி மரிக்கலாம். அப்படி மரிக்கலாமே. If that was the sole purpose of Jesus, he would have cut one of his fingers and shed a little blood and died. ಹಾಗೆ ಸ್ವಲ್ಪ ಬೆರಳನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಸ್ವಲ್ಪ ರಕ್ತವನ್ನು ಕೊಟ್ಟು ಹಾಗೆ ಸಾಯಬಹುದಾಯ್ತಲ್ವಾ? இன்றைக்கு அநேக சகோதரிகள் பெண்கள் கேர்ள்ஸ் இப்போ ஞரம்பு அறுக்கிற வேலை தான் அவட வேலை. And today many sisters particularly young girls cut fingers. என்ன கேட்டேன், இது பாருங்க பாஸ்டர், என்ன இது ஞரம்பு அறுத்து எதுக்கு? தற்கொலைக்கு. They cut their nose to commit suicide. ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಕೈ ನೋಡಿದರೆ ಅವರ ಕೈಯೆಲ್ಲ ಕತ್ತರಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು. அதிசயம் என்ன கேட்டா, அவர் சண்டே ஸ்கூல் டீச்சர். The wonderful thing is that this girl was a Sunday school teacher. ಇದರ ಅತಿಶಯವೇನೆಂದರೆ ಅವರು ಸಮಾಜ ಶಾಲೆಯ ಶಿಕ್ಷಕರು. ಇಂದು ಅನೇಕ ಸಾಕ್ಷಿ சொல்லும்போது சொல்ல நான் சண்டே ஸ்கூல் டீச்சர். ಅದರ ಅರ್ಥ ಏನು? ನೀನು ஞரம்பு அறுக்குன்னு ಅರ್ಥ. When many people testify that I am a Sunday school teacher, it indicates that you are going to cut your nose, is it? ಅನೇಕರು ನಾನು ಸಮಾಜ ಶಾಲೆಯ ಶಿಕ್ಷಕರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನೀವು ಕೂಡ ಕೈ ಕತ್ತರಿಸಲು ಹೋಗುತ್ತೀರಿ. நமது சபையில் பிசாசானவன் தலைவிரித்து ஆடுகிறான். To such an extent the devil is rampant in our church. ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೈತಾನನು ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತಾನೆ. அப்போ இயேசு கிறிஸ்து அவ்வளவு பாடுபட்டார். So Jesus suffered so much. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಷ್ಟೊಂದು ಬಾಧೆ ಪಟ್ಟರು. பாடுகளை குறித்து உங்களுக்கு தெரியும், அது இப்ப பேச போன நேரம் இல்லை. You know about the sufferings of Jesus. பேசியிருக்கு. ಆತನ ಬಾಧೆಗಳನ್ನು spoken them many times here. ಆತನ ಬಾಧೆಗಳನ್ನು ಕುರಿತು ನಿಮಗೆ ಗೊತ್ತುಂಟು, ಅನೇಕ ಸಾರಿ ಇಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದೇನೆ. எதுக்காக இயேசு இவ்வளவு பாடுபட்டார்? Why did Jesus suffer so much? ಯಾಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಷ್ಟೊಂದು ಬಾಧೆ ಪಡಬೇಕು? Why did he suffer so much and die on Calvary? ஒரே ஒரு வசனத்தை தருகிறேன். I will just give one reference. ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Reading Hebrews chapter 2 and verse 10. ಇಬ್ರಾಯರು 2:10 ಓದುವಾಗ, அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியானவர் உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுவது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. For it became him in bringing many sons to glory to make the captain of their salvation perfect through sufferings. ಅನೇಕರನ್ನು ಪ್ರಭಾವಕ್ಕೆ ತಂದು ಸೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅವರ ರಕ್ಷಣಾ ಕರ್ತನನ್ನು ಬಾಧೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಸುದ್ದಿಗೆ ತರುವಂತದ್ದು ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಚಿತ್ತವಾಗಿತ್ತು. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியானவர் உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. உபத்திரவங்களினால் பூர்ணம், perfect through sufferings. ಬಾಧೆಗಳ ಮೂಲಕ ಸಿದ್ಧತೆ. இந்த பூர்ணம் யாருக்குள்ளது? To whom this perfection belongs? ಈ ಒಂದು ಪೂರ್ಣತೆ ಯಾರಿಗೆ ಸೇರಿದ್ದು? ಪರಿಪೂರ್ಣಂ. This perfection can be called the fullness of perfection. ಇದು ಪೂರ್ಣತೆ, ಪರಿಪೂರ್ಣತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ಕೊಲೋಸಿಯರ್ 2ಆம் அதிகாரம் 9-10 ವಚನಗಳಲ್ಲಿ ಅದು ವಾಸಿக்கிறோம். We can read that in Colossians chapter 2 verses 9 and 10. ಕೊಲೋಸ್ಯರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9-10 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. ಎಬ್ರಾಯರ್ 10ಆம் அதிகாரம் 14ஆம் ವಚನத்திலும் ವಾಸಿக்கிறோம். And also in Hebrews 10:14. ಇಬ್ರಾಯರು 10:14 ಓದುತ್ತೇವೆ. அவருடைய ஒரே பலியினாலே அவர் நம்மை என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தினார். For by one sacrifice has he perfected us forever. ಒಂದೇ ಯಜ್ಞದ ಮೂಲಕವಾಗಿ ಪವಿತ್ರರಾಗುವವರನ್ನು ಎಂದಿಗೂ ಸಿದ್ಧಿಗೆ ತಂದಿದ್ದಾನೆ.
ಮಾಡಿದ್ದಾನೆ. ಯಾರ್ಕೊಳ್ಳದೆ? To whom does this perfection belong? ಈ ಪರಿಪೂರ್ಣತೆ ಯಾರಿಗೆ ಸೇರಿದ್ದು? ಹಳೆ ಏರ್ಪಾಡು ಪರಿಶುದ್ಧವಾನ್ಗಳಿಗಂತ ಪರಿಪೂರ್ಣಂ ಇಲ್ಲ. The Old Testament saints do not have this perfection. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯ ಪರಿಶುದ್ಧರಿಗೆ ಇಂತಹ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣತೆ ಇಲ್ಲ. புதிய ஏற்பாட்டு சபையுடைய பரிபூர்ணம். This is the perfection or the fullness of perfection of the New Testament church. ಇದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಸಭೆಯ ಪರಿಪೂರ್ಣತೆ. ಅನೇಕ ಪಿಳ್ಳಗಳೇ ಎಂದು சொல்லுவது Many sons means ಅನೇಕ ಮಂದಿ ಮಕ್ಕಳನ್ನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಸಿಯೋನೆಯು ಯೆರೂಸಲೇಮೆಯು வெளிப்படுத்துகிறது. it denotes Zion and New Jerusalem. ಅದು ಹೊಸ ಯೆರೂಸಲೇಮ್ ಮತ್ತು ಸಿಯೋನನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்தோம். இனி 13ஆம் வசனத்தை வாசியுங்க. Verse 13. அநேக பிள்ளைகளை வாசிக்க 13 தமிழ்ல. நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு தந்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கும் கர்த்தராலே அதிசய அற்புதங்களாக அடையாளங்களாய் இருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். And we read, I and the children which God hath given me are for signs and wonders in Israel by the Lord of hosts which dwelleth in Mount Zion. ಈಗೋ ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಇಸ್ರಾಯೇಲಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾಗಿಯೂ ಸೂಚಕವಾಗಿಯೂ ಸಿಯೋನಲ್ಲಿರುವ ಯೆಹೋವನಿಂದ ಹೇಳುವುದಾಗಿದೆ. ವಚನத்தை பரிசுத்த பவுல் எடுத்து உரைக்கிறார். And St. Paul quotes a verse from the Old Testament here. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯ ವಾಕ್ಯವನ್ನು ಸಂತ ಪೌಲನು ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ವಾಸಿக்கிறோம். Where can we read this in the Old Testament? ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದನ್ನು ಎಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ? ಯೆಶಾಯ 8ಆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Isaiah 8:18. ಯೆಶಾಯ ಗ್ರಂಥ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 18. நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கும் கர்த்தராலே இஸ்ரவேலில் அற்புதங்களாக அடையாளங்களாய் இருக்கிறோம். Behold, I and the children whom the Lord hath given me are for signs and for wonders in Israel from the Lord of hosts, which dwelleth in Mount Zion. ಈಗೋ ನಾನು ನನ್ನ ಯೆಹೋವನು ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಮಕ್ಕಳು ಸಿಯೋನಿನಲ್ಲಿ ವಾಸಿಸುವಂತ ಯೆಹೋವನಿಂದಲೇ ಅದ್ಭುತವೂ ಸೂಚಕವೂ ಆಗಿದ್ದೇವೆ. பிள்ளைகள் என்று சொல்வது அவர்கள்தான் புதிய எருசலேமும் சியோனும். So the sons or the children mentioned here are Zion and New Jerusalem. ಆದ್ದರಿಂದ ಬಹುಮಂದಿ ಪುತ್ರರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದು ಸಿಯೋನ್ ಯೆರೂಸಲೇಮ್ ತೋರಿಸುತ್ತದೆ. ಇದನ್ನಾலும் ಕೂಡ ಒರಿಜಿನಲ್ ಅದು ಪುತ್ರர்கள் ಎಂದು ನಾವು ವಾಸಿக்க வேண்டும். Though we read as children in some translation, in the original it is sons. ಅದು ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದು ಮೂಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪುತ್ರರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆವಿಕುರಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪಿಳ್ಳಗಳಿಗೂ ಪುತ್ರರಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸ ಉಂಟು. Because in the spiritual realm there is difference between children and sons. ಆತ್ಮೀಯ ತಳಹದಿಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಮತ್ತು ಪುತ್ರರಿಗೆ ವ್ಯತ್ಯಾಸ ಉಂಟು. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தான் ரட்சிக்கப்படுகிற யாவரும் பிள்ளைகள் என்று நாம் வாசிக்கிறோம். And we read in John's Gospel chapter 1 and verse 12 that those who are saved are called the children of God. ಯೋಹನ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವವರು ದೇವರ ಮಕ್ಕಳು. யாவரும் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். And we read that for as many as who believed on his name, he gave them authority to be called his sons or his children. ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ನಂಬಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವವರು ಆತನ ಮಕ್ಕಳಾಗುವಂತಹ ಅಧಿಕಾರವು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஆனால் நீ பிள்ளையாய் இருந்தால் கர்த்தருடைய வருகையில் போக முடியாதென்று கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். But Galatians chapter 4 and verse 1 mentions very clearly that if we remain children, we cannot be caught up at the coming of the Lord. ಆದರೂ ಗಲಾತ್ಯರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮಕ್ಕಳಾಗಿ ಇರುವವರು ಕರ್ತನ ರಹಸ್ಯ ಬರುಣದಲ್ಲಿ ಎತ್ತಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. இந்த பிள்ளைகள் புத்திரர்களாக மாற்றப்பட வேண்டும். The children must become sons. ಈ ಮಕ್ಕಳು ಪುತ್ರರಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. புத்திரராக மாற்றப்படும். How can they be made sons? ಹೇಗೆ ಪುತ್ರರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின்படி According to Galatians 3:25, ಗಲಾತ್ಯರಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಾಕ್ಯ விசுவாசத்தினால் நாம் தேவனுடைய புத்திரர்களாக மாற்றப்படுகிறோம். we become the sons of God by faith. ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ದೈವ ಪುತ್ರರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. அது என்ன விசுவாசம்? What is that faith? ಅದು ಯಾವ ನಂಬಿಕೆ? அடுத்த வசனம் 26 27 வாசிக்கும்போது In the following verses 26 and 27, ಮುಂಬರುವ ವಾಕ್ಯಗಳು 26 27 எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனை
கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. For as many of you who have been baptized have put on Christ. ಮುಳುಗಿನ ದೇಶಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡಿರುವವರು ಎಲ್ಲರೂ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. ஞான ஸ்நானத்தில் நாம் தேவனுடைய புத்திரர்களாக மாற்றப்படுகிறோம். Therefore at baptism we become the sons of God. ಆದ್ದರಿಂದ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನದಲ್ಲಿ ದೇವರ ಪುತ್ರರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. அடுத்தபடியாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நாம் தேவனுடைய புத்திரர்களாக மாற்றப்படுகிறோம். In the next step, by the anointing of the Holy Spirit, according to Romans 8:15, we are made the sons of God. ಅದನಂತರ ರೋಮಾಪುರಿಯವರಿಗೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯಾನುಸಾರವಾಗಿ ದೇವರ ಪುತ್ರರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. மூன்றாவது ஆவியினால் நடத்தப்படுகிறதினால் தேவ புத்திரர்களாக மாற்றப்படுகிறோம் என்ற ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Thirdly, in Romans 8:14, we read that when we are being led by the Spirit of God, we become the sons of God. ಮೂರನೇದಾಗಿ ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವಾಗ ದೈವ ಪುತ್ರರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ 8:14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீ வாசிக்கும்போது, when we read Hebrews 12 and verse 10, ಇಬ್ರಾಯರು 12ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ, ಶಿಕ್ಷೆயை நீ மனப்பூர்வமாக சகித்தால் நீ தேவனுடைய புத்திரர்களாக மாற்றப்படுவோம். if you joyfully endure chastisement, you will be made the sons of God. ನೀವು ಸಂತೋಷವಾಗಿ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಸಹಿಸುವುದಾದರೆ ದೇವರ ಪುತ್ರರಾಗಿ ಮಾರ್ಪಡುವಿರಿ. அடுத்த வேறுபட்டு ஜீவித்தால் தேவனுடைய புத்திரர்களாக மாற்றப்படுவோம் என்று 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் வாசிக்கிறோம். Fifthly, when we read 2 Corinthians chapter 6 verses 16 and 17, we read that if we live a life of separation, we can become the sons of God. ಆರನೇದಾಗಿ 2 ಕೊರಿಂಥಿ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 16-17 ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕ ಜೀವಿತ ಮಾಡುವಾಗ ದೇವರ ಪುತ್ರರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. கடைசியாக உன்னை நீ சுத்திகரிக்கும் போது, ஆழமாக உன்னை சுத்திகரிக்கும் போது நீ தேவனுடைய புத்திரராக மாற்றப்படுவோம் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Finally, we read that when we sanctify ourselves, according to 1 John 3:2, we become the sons of God. ಅದನಂತರವಾಗಿ ಆಳವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ 1 ಯೋಹಾನ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ದೇವರ ಪುತ್ರರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. தேவ புத்திரர்கள் புத்திரத்துவத்துக்காக காத்திருக்கிறார்கள், அல்லது கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்ற ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read in Romans 8:23 that such ones who have become the sons of God are waiting for the adoption, which is the redemption of the body. They will be caught up at the coming of the Lord. ಹೀಗೆ ದೇವರ ಪುತ್ರರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು ಶರೀರ ವಿಮೋಚನೆಗಾಗಿ ಕಾಯುತ್ತಿರುವವರು ಕರ್ತನ ರಹಸ್ಯ ಬರೋಣದಲ್ಲಿ ಎತ್ತಲ್ಪಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ರೋಮ 8:23ರಲ್ಲಿ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். And at salvation we become the children of God. ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ அந்த ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. அனுபவம் போதாது. That experience will not suffice. ಆ ಒಂದು ಅನುಭವ ಸಾಲದು. ரட்சிக்கப்பட்டவர்கள் அடுத்த ஞானஸ்நானம் எடுத்து, And those who are saved must obey the Lord in the truth of water baptism. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದು பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு, Further, they must receive the anointing of the Holy Spirit. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ஆவியினால் நடத்தப்பட்ட, They must be led by God. ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಟ್ಟು சிக்ஷையை சகித்த, They must endure chastisement, ಶಿಕ್ಷೆಯನ್ನು எல்லா ಸಹಿಸಿ விதத்தில் வேறுபாடு ஜீவியத்தை காத்துக்கொண்டு, maintaining a life of separation in all aspects. ಎಲ್ಲಾ ವಿಧಗಳಲ್ಲಿಯೂ ಪ್ರತ್ಯೇಕ ಜೀವಿತವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡು சரீரத்தில் சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு ஜீவிக்கும் போதுதான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். When they live receiving a sanctification in the spirit, soul and body, they can be caught up with the coming of the Lord. ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ಶುದ್ಧೀಕರಣವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ ಮಾತ್ರವೇ ಕರ್ತನ ರಹಸ್ಯ ಬರೋಣದಲ್ಲಿ ಎತ್ತಲ್ಪಡಲು ಸಾಧ್ಯ. தேவ புத்திரர்களுக்காக இயேசு இவ்வளவு பாடுபட்டார். For such sons of God, Jesus suffered so much. ಅಂತಹ ದೇವರ ಪುತ್ರರಿಗಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಇಷ್ಟೊಂದು ಬಾಧೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪಟ್ಟನು. அநேகம் பிள்ளைகளை புத்திரர்களை அவருடைய சமூகத்தில் கொண்டு வரும்படியாக தேவன் பாடுபட்டார் என்று நாம் வாசித்தோம். We read that to bring many sons of God into His glory, into His presence, Jesus suffered so much and was made perfect through sufferings. ಬಹುಮಂದಿ ಪುತ್ರರನ್ನು ದೇವರ ಪ್ರಭಾವಕ್ಕೆ ತಂದು ಸೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಈ ರಕ್ಷಣಾ ಕರ್ತನು ಇಷ್ಟೊಂದು ಬಾಧೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪಟ್ಟನು. புதிய ஏற்பாட்டு சபைதான் தேவனுடைய மனதிலே மேன்மையான நோக்கம். And the sublime purpose in the mind of God was concerning the New Testament church. ಈ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಸಭೆಯೇ ದೇವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಉನ್ನತವಾದ ಉದ್ದೇಶ. வாசிக்கப்பட்ட வசனத்தை நாம் கவனிக்கும் போது, Referring to our key verse, ಈಗ ನಾವು ಮೊದಲು ಓದಿದ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ மகிமையை குறித்து நாம் சிந்திக்கிறோம். we are meditating about glory.
ಮಹಿಮೆಯನ್ನು ಕುರಿತು ನೋಡೋಣ. மகிமையை குறித்த 3 விஷயத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். Today we are going to meditate 3 aspects of glory. ಮಹಿಮೆಯನ್ನು ಕುರಿತಾದ 3 ಅಂಶಗಳು. ஒன்று மகிமையின் மேன்மை என்ன? மகிமையின் மேன்மை. One, what is the excellency of this glory? ಮೊದಲನೇದಾಗಿ ಈ ಒಂದು ಪ್ರಭಾವದ ವಿಶೇಷತೆ ಏನು? இரண்டாவது இந்த மகிமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுவோம்? Secondly, how can we receive this glory? ಎರಡನೆಯದಾಗಿ ಹೇಗೆ ಈ ಪ್ರಭಾವವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು? மூன்றாவது இந்த மகிமை எப்படி நாம் இழந்து போகுவோம்? Thirdly, how can we lose this glory? ಮೂರನೆಯದಾಗಿ ಹೇಗೆ ಈ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? மகிமை இழந்து போய்விடும். You can lose your glory. ನಿಮ್ಮ ಪ್ರಭಾವವನ್ನು ನೀವು ಕಳೆದುಕೊಳ್ಳಬಹುದು. எப்படி என்று நாம் சிந்திப்போம். We will meditate on that also. ಅದನ್ನು ಹೇಗೆ ಅದು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಎಂದು ಧ್ಯಾನಿಸೋಣ. ಸಮಯಕ್ಕೆ ஏற்றபடி இவைகளை சிந்திப்போம். And according to the time that God gives us, we will meditate on these 3 questions. ದೇವರು ಕೊಡುವಂತಹ ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. முதலாவது மகிமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம்? First of all, how can we receive glory? ಮೊದಲನೆಯದಾಗಿ ಈ ಪ್ರಭಾವವನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் மகிமையை பெற்றுக்கொள்ளலாம். We can receive the glory of God by the anointing of the Holy Spirit. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕದ ಮೂಲಕವಾಗಿ ಈ ಪ್ರಭಾವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. 1 பேதுரு 4 அதிகாரம் 14 வசனம். 1 Peter chapter 4 and verse 14. 1 ಪೇತ್ರ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯ. இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு யாவருக்கும் தெரிந்தபடியினால் அங்க நான் நின்று தெரிகிறது இல்லை. I will not elaborate because we are all familiar with this scriptures. ಈ ವಿಷಯಗಳೆಲ್ಲ ನಿಮಗೆ ಗೊತ್ತುಂಟು, ಆದ್ದರಿಂದ ವಿವರವಾಗಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ. இரண்டாவது மகிமையை பெற்றுக்கொள்வது மற்றவர்களுடைய குற்றங்களை நாம் மனப்பூர்வமாக மன்னிக்கும் போது மகிமையை பெற்றுக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 19 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கிறோம். Secondly, the way in which we can receive the glory of God is by forgiving others, as we read in Proverbs 19 and verse 11. ಎರಡನೆಯದಾಗಿ ಇತರರ ತಪ್ಪು ದೋಷಗಳನ್ನು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನಾವು ಕ್ಷಮಿಸುವಾಗ ನಮಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 19:11. நீங்கள் மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும். Therefore, you must from your heart forgive the sins of others. ಆದ್ದರಿಂದ ಇತರರ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಹೃದಯದಿಂದ ಮನ್ನಿಸಬೇಕು. மன்னிக்க முடியாத அளவுக்கு அவன் உனக்கு விரோதமாக கிரியை செய்திருக்கலாம். Maybe that person has worked against you to the extent that you are not able to forgive them. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕ್ಷಮಿಸಲಾರದಷ್ಟು ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅವರು ಮಾಡಿರಬಹುದು. ஆனால் நீ இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டபடியினால், But because you are redeemed by the blood of Jesus, ಆದರೂ ನೀವು ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದರಿಂದ இயேசுவின் முக்கிய ಸ್ವಭಾவம் மன்னிப்பது. the primary aspect of the character of Christ is forgiveness. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಮುಖ್ಯವಾದ ಸ್ವಭಾವವು ಕ್ಷಮಿಸುವಂತದ್ದು. நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று நாம் வேதத்தில் We வாசிக்கிறோம். read Christ mentioning in the word of God, forgive one another even as I have forgiven you. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ ಹಾಗೆ ನೀವು ಇತರರಿಗೆ ಕ್ಷಮಿಸಿರುವುದಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. மன்னிக்கும் போது When you forgive likewise, ಹಾಗೆ ನಾವು ಕ್ಷಮಿಸುವಾಗ மகிமையை பெற்றுக்கொள்ளலாம். you can receive this glory. ಈ ಪ್ರಭಾವವನ್ನು ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. மன்னியாமல் இருந்தால் மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ பெற்றுக்கொண்ட மகிமை இழந்து போய்விடும். If you fail to pardon others, you cannot receive the glory of God. You may also lose the glory which you have received. ನೀವು ಇತರರನ್ನು ಕ್ಷಮಿಸದೆ ಹೋದರೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಹೊಂದಿಕೊಂಡಿರುವ ಮಹಿಮೆಯನ್ನು ಕೂಡ ಕಳೆದುಕೊಳ್ಳಬಹುದು. மூன்றாவது 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது இயேசுவுக்காக, சத்தியத்துக்காக, சுவிசேஷத்துக்காக ஆவி ஆத்ம சரீரத்தில் பாடுபடுவதனால் மகிமையை பெற்றுக்கொள்ளுகிறோம். Thirdly, we receive glory by suffering for Christ's sake in our spirit, soul and body, as we read in 2 Corinthians chapter 4 verses 16 and 17. ಮೂರನೇದಾಗಿ 2 ಕೊರಿಂಥಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 16-17 ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರದಲ್ಲಿ ಬಾಧೆ ಪಡುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நித்திய கன மகிமையை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் வாசிக்கிறோம். Far more exceeding and eternal weight of glory we will receive, as we read in that verse. ನಿತ್ಯವಾದ ಘನ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அதனால்தான் நாம் தேவனுக்காக, சத்தியத்துக்காக, உபதேசத்துக்காக மனப்பூர்வமாக ஆவி ஆத்ம சரீரத்தில் பாடுபட ஒப்பு கொடுக்கிறோம். Therefore we surrender ourselves to suffer willingly in our spirit, soul and body for the sake of God, for the sake of Christ, for the sake of the truth and the gospel. ಆದ್ದರಿಂದಲೇ ನಮ್ಮ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರದಲ್ಲಿ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ
ದೇವರಿಗಾಗಿಯೂ ಸತ್ಯಕ್ಕಾಗಿಯೂ ಉಪದೇಶಕ್ಕಾಗಿಯೂ ಬಾಧೆ ಪಡುವವರಾಗಿ ಇರುತ್ತೇವೆ. பாடுபடுகிற ஒரு சிந்தை நமக்கு தேவை. We need the mind to suffer. ಬಾಧೆ ಪಡುವಂತಹ ಒಂದು ಮನಸ್ಸು ನಮಗೆ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. பாடுபடுவதனால் 18 ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். We can receive 18 kinds of blessings by suffering for the Lord as we read in the word of God. ಕರ್ತನಿಗಾಗಿ ಬಾಧೆ ಪಡುವುದರ ಮೂಲಕವಾಗಿ 18 ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಲ್ಲೆವು. மகிமையை பெற்றுக்கொள்வது ஒரு பகுதி. Receiving glory is one part. ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಒಂದು ಭಾಗ. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும்போது When we read 1 Peter chapter 4, the first 2 verses, 1 ಪೇತ್ರ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಾಕ್ಯಗಳು, பாடுபடுகிறவன் இனியும் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய சித்தத்தின்படி பிழைக்காமல் அவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். For he that hath suffered in the flesh has ceased from sin, that he no longer should live the rest of his time in the flesh to the lust of men, but to the will of God. ಶರೀರದಲ್ಲಿ ಬಾಧೆ ಪಡುವವನು ಇನ್ನು ಮುಂದೆ ಪಾಪ ಮಾಡದೆ ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಅವನು ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕನುಸಾರವಾಗಿ ಬದುಕುವನು ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. பாடுபட்டு நாம் ஜீவிக்கும்போது பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கலாம். We can rest from sin when we suffer for the Lord. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಬಾಧೆ ಪಟ್ಟು ಜೀವಿಸುವಾಗ ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಜೀವಿಸಬಹುದು. That means we can live a sin-free life. ಅಂದರೆ ಪಾಪ ಮಾಡದೆ ಜೀವಿಸಬಹುದು. நீ வேலை செய்கிற இடத்தில் பல கொல்லப்படாதவர்கள் இருக்கலாம். There might be many unconverted people in your workplace. ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅನೇಕ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದವರು ಇರಬಹುದು. But if you suffer for the Lord, ಆದರೂ ನೀವು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಬಾಧೆ ಪಡುವುದಾದರೆ, ಮನದಲ್ಲಿ பாடுபட்டால், if you suffer in your mind, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಾಧೆ ಪಡುವುದಾದರೆ, if you suffer in your heart, ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಾಧೆ ಪಡುವುದಾದರೆ, ಶರೀರದಲ್ಲಿ பாடுபட்டால், and if you suffer in your body, ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿಯೂ ಬಾಧೆ ಪಡುವುದಾದರೆ, மற்றுள்ள மனுஷரால எந்த விதமான பாவங்களிலும் ஈடுபடாமல் நீ ஜீவிக்கலாம். You will not be entangled by the sinful enticements that come from other people. ಇತರರ ಮೂಲಕವಾಗಿ ಯಾವುದೇ ಪಾಪಕ್ಕೆ ಒಳಗಾಗದೇ ನೀವು ಜೀವಿಸಬಹುದು. அதனால் தான் எசேயா 54ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, that is why we read in Isaiah 54:14. ಆದ್ದರಿಂದ ಯೆಶಾಯ ಗ್ರಂಥ 54:14, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போ. Verse 17, no weapon that is formed against you shall prosper. 17, ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕಲ್ಪಿಸುವ ಯಾವ ಆಯುಧವು ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ಯಾಹೋವನಿಗೆ பாடுபட்டு ஜீவிப்பதினால் நித்திய கன மகிமையை பெற்றுக்கொள்ளலாம். Therefore, by continuing to suffer, we can receive an eternal weight of glory. ಆದ್ದರಿಂದ ಬಾಧೆಪಟ್ಟು ಜೀವಿಸುವಾಗ ನಿತ್ಯವಾದ ಘನ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நாலாவது மகிமையை பெற்றுக்கொள்வது, The fourth way in which we can receive glory, ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತಹ ಅಂಶ, தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களை வாசிக்கும்போது, reading 2 Thessalonians chapter 2 verses 13 and 14. 2 தெசலோனிಕಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 13-14, ஆழமான உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறதினால் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளலாம். When you obey and live according to the deeper doctrines and truths, you can receive the glory of God. ಆಳವಾದ ಉಪದೇಶಗಳಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ ನಿಮಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அந்த மகிமைக்காக தேவன் உன்னை அழைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். We read, God has called you to obtain that glory. ಈ ಪ್ರಭಾವಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. ಅಪೊಸ್ತಲಿಕ ಉಪದೇಶಕ್ಕೆ ನಾವು ಕೀழ்ಪಡಿந்து ಜೀವಿக்க வேண்டும். Therefore we must be obedient to the apostolic doctrine. ಆದ್ದರಿಂದ ಪ್ರೇಷಿತರ ಉಪದೇಶಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. ಕಠಿಣ ಎಂದು சொல்லி நாம் விட்டுவிடலாகாது. We must not continually say that it is hard and forsake it. ಕಠಿಣವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. எந்த உபதேசமும் கடினமல்ல. No doctrine is hard. ಯಾವುದೇ ಉಪದೇಶವು ಕಠಿಣವೂ ಅಲ್ಲ. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, reading Matthew 11:28, ಮತ್ತಾಯ 11:28, எந்த நுகமானது மிருதுவும் லகுவுமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். and Jesus said in verse 29, for my yoke is easy and my burden is light. ನನ್ನ ನೊಗವು ಅದು ಹಗುರವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹೇಳಿದ್ದಾನೆ. 29ஆம் வசனத்தில் என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். He says in verse 29, take my yoke upon you and learn of me, and then ye shall find rest unto your souls. 29ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ ನೊಗವನ್ನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಂಡು ನನ್ನ ಬಳಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಿರಿ, ಆಗ ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಉಂಟಾಗುವುದು.
ಉಂಟಾಗುವುದು. நாம் கீழ்ப்படியும் போது அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளலாம். Therefore, when we obey the doctrine, we can receive the glory. ಹೀಗೆ ಉಪದೇಶಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವಾಗ ಈ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இனி மகிமையின் மேன்மை என்ன என்ற விஷயத்தை சிந்திப்போம். Secondly, we will come to that question: what is the excellency of this glory? ಎರಡನೆಯದಾಗಿ ಈ ಒಂದು ಪ್ರಭಾವದ ಶ್ರೇಷ್ಠತೆ ಏನೆಂಬುದನ್ನು ಕಲಿತೋಣ. பழைய ஏற்பாட்டில் சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டியதாக நமக்கு யாவருக்கும் தெரியும். We all know that in the Old Testament times, Solomon built a temple for the Lord. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಸೊಲೊಮೋನನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಮಂದಿರವನ್ನು ಕಟ್ಟಿದ್ದು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತುಂಟು. BC 970 ஆண்டில் 7 வருடம் கொண்ட சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டினார். In BC 970, Solomon began this work of the temple and he continued it for 7 years. ಕ್ರಿಸ್ತಪೂರ್ವ 980ನೇ ಇಸ್ವಿಯಲ್ಲಿ 7 ವರ್ಷಗಳಾಗಿ ಸೊಲೊಮೋನನು ಮಂದಿರವನ್ನು ಕಟ್ಟಿದನು. கிட்டத்தட்ட 380 வருஷம் அந்த ஆலயம் இந்த பூமியில் காணப்பட்டது. For around 380 years, that temple continued to exist upon this earth. ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 380 ವರ್ಷಗಳು ಆ ಆಲಯವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇತ್ತು. அந்த ஆலயத்தை சாலமோன் பிரதிஷ்டை செய்யும் போது When Solomon dedicated that temple, ಆ ಒಂದು ದೇವರ ಮಂದಿರವನ್ನು ಸೊಲೊಮೋನನು ಪ್ರತಿಷ್ಠಿಸಿದಾಗ ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது when we read 1 Kings 8 and verse 10, ಒಂದು ಅರಸರು 8ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ அந்த ವಾಕ್ಯ, ஆலயம் பிரதிஷ்டை செய்த வேளையில் தேவனுடைய மகிமை வந்து நிரம்பிட்டு என்று நாம் வாசிக்கிறோம். we find that when the temple was dedicated, the glory of the Lord came and filled the temple. ಆ ಮಂದಿರವನ್ನು ಪ್ರತಿಷ್ಠಿಸಿದಾಗ ದೇವರ ಪ್ರಭಾವವು ಬಂದು ಅಲ್ಲಿ ಇಳಿಯಿತು ಎಂದು ನೋಡುತ್ತೇವೆ. இப்போ தேவனுடைய ஆலயத்துக்குள் மகிமையானது காணப்படுகிறது. And the glory of the Lord is found in the temple of the Lord. ಈಗ ದೇವರ ಮಂದಿರದಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆಯು ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. மகிமையுள்ள இடமே தேவனுடைய ஆலயம். So a place that is full of glory is the temple of God. ಆದ್ದರಿಂದ ಎಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಭಾವ ಇರುತ್ತದೋ ಅದೇ ದೇವರ ಆಲಯ. ஆசரிப்பு கூடாரத்தில் மோசே பிரதிஷ்டை செய்த வேளையில் தேவனுடைய மகிமை வந்து இறங்கினது. When Moses dedicated the tabernacle, the glory of the Lord came upon the tabernacle. ದೇವದರ್ಶನ ಕೂಡಾರವನ್ನು ಮೋಶೆ ಪ್ರತಿಷ್ಠಿಸಿದಾಗ ಅಲ್ಲಿಯೂ ದೇವರ ಪ್ರಭಾವವು ಬಂದು ಇಳಿಯಿತು. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கிறோம். We can read that from Exodus chapter 40 verse 34 onwards. ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ 40ನೇ ಅಧ್ಯಾಯ 34ರಿಂದ ಓದುತ್ತೇವೆ. அதனால அது தேவனுடைய கூடாரமாக ஆலயமாக மாற்றப்பட்டது. Therefore it became the tabernacle of God or the temple of God. ಆದ್ದರಿಂದಲೇ ಅದು ದೇವ ದರ್ಶನ ಕೂಡಾರವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டி அது பிரதிஷ்டை செய்த வேளை மகிமை வந்து இறங்கினது. When Solomon built a temple for God and dedicated it, the glory of the Lord came there also. ಸೊಲೊಮೋನನು ದೇವರಿಗಾಗಿ ಒಂದು ಮಂದಿರವನ್ನು ಕಟ್ಟಿ ಪ್ರತಿಷ್ಠಿಸಿದಾಗ ಅಲ್ಲಿಯೂ ಕೂಡ ದೇವರ ಪ್ರಭಾವವು ಬಂದು ಇಳಿಯಿತು. நாம கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது நாம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படுகிறோம். Even so, when we receive the anointing of the Holy Spirit, we are made the temple of God. ನಾವು ಕೂಡ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರ ಮಂದಿರವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. அதனால பரிசுத்த பவுல் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியாமல் இருக்கிறீர்களா? Therefore St. Paul asks, know ye not that ye are the temple of the living God? ನೀವು ಜೀವವುಳ್ಳ ದೇವರ ಮಂದಿರವಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ ಎಂಬುದಾಗಿ ಸಂತ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. மகிமை நமக்குள் காணப்படுகிறது. The glory of the Lord resides in us. ಈಗ ದೇವರ ಪ್ರಭಾವವು ನಮ್ಮ ಒಳಗೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. மகிமையின் மேன்மையை குறித்து நாம் சிந்திக்கிறோம். We will meditate upon the excellency of this glory. ಈ ಒಂದು ಪ್ರಭಾವದ ಶ್ರೇಷ್ಠತೆಯನ್ನು ಕುರಿತು ಧ್ಯಾನಿಸೋಣ. தேவாலயத்தில் மகிமை இருந்தபடியினால் Because glory was seen in the temple of Solomon, ಸೊಲೊಮೋನನ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಭಾವವು ಇದ್ದದ್ದರಿಂದ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ராஜாவுக்கு அந்த எருசலேமே ஆலயத்தை பிடிக்க முடியவில்லை. King Nebuchadnezzar was not able to capture Jerusalem or the temple of God. ಅರಸನಾದ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರಿಂದ ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣವನ್ನು ದೇವಾಲಯವನ್ನು ಹಿಡಿಯಲು ಆಗಲಿಲ್ಲ. சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. After the days of Solomon, the kingdom of Israel was divided into two. ಸೊಲೊಮೋನನ ದಿನಗಳ ನಂತರ ಇಸ್ರಾಯೇಲ್ ರಾಜ್ಯವು ಎರಡಾಗಿ ವಿಭಾಗಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ಒಂದೇ ಇಸ್ರಾಯೇಲ್ ರಾಜ್யம் என்ற 10 கோத்திரங்கள் சேர்ந்த ஒரு ராஜ்யம். The northern kingdom was called the nation of Israel. It consisted of 10 tribes. ಒಂದು 10 ಗೋತ್ರಗಳು ಸೇರಿದ ಇಸ್ರಾಯೇಲ್ ರಾಜ್ಯ. ಅದಕ್ಕೆ தலைநகரம் சமாரியா பட்டணம். Samaria was the capital. ಅದರ ರಾಜಧಾನಿ ಅದು ಸಮಾರಿಯಾ ಪಟ್ಟಣ. வட ராஜ்யம் என்று பெயர். It is called commonly the northern kingdom. ಅದು ಉತ್ತರ ರಾಜ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. அதிலே முதலாம் ராஜா யெரொபெயாம். Jeroboam was the first king. ಯೆರೊಬೆಯಾಮ್ ಅದರ ಮೊದಲನೇ அவன் ஒரு துன்மார்க்கன். He was a wicked person. ಅವನು ಒಬ್ಬ ದುಷ್ಟನು. கடைசி ராஜா ஹோசேயா ராஜா.
The final king was King Hosea. ಕೊನೆಯ ಅರಸನು ಹೊಸೆಯ. BC 721 ஆண்டில் In BC 721, அசீரிய ராஜாக்களால் அந்த இஸ்ரவேல் ராஜ்யம் அழிக்கப்பட்டது. that kingdom of Israel was destroyed by the kings of Assyria. ಅಸಿರಿಯ ಅರಸರಿಂದ ಇಸ್ರಾಯೇಲ್ ರಾಜ್ಯವು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಾಶವಾಯಿತು. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. அடுத்த ராஜ்யம் யூதா ராஜ்யம். The other kingdom was the kingdom of Judah. ಅದ ನಂತರವಾಗಿ ಯೂದಯ ರಾಜ್ಯ. இரண்டு கோத்திரங்கள் மட்டும், comprising just 2 tribes. ಎರಡೇ ಗೋತ್ರಗಳು ಮಾತ್ರ. அது யூதா கோத்திரம், இரண்டாவது பென்யமீன் கோத்திரம். One was the tribe of Judah, the other was the tribe of Benjamin. ಯೂದ ಮತ್ತು ಬೆಂಜಮಿನ್ ಗೋತ್ರದವರು. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. லேவிய கோத்திரம் யூதா கோத்திரத்தோடு சேர்ந்து விட்டது. But the Levites joined with Judah. ಆದರೂ ಯಾಜಕರು ಲೇವಿಯರ ಗೋತ್ರವು ಯೂದದಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡರು. ರಾಜ ಸಾಲೋಮೋನಿನ ಕುಮಾರನಾಗಿಯ ರೆಹೋಬೆಯಾಮ್. The first king was the son of Solomon, Rehoboam. ಇದರ ಮೊದಲನೇ ಅರಸನು ಸೊಲೊಮೋನನ ಮಗನಾದ ರೆಹೋಬೆಯಾಮ್. 20 ರಾಜಾக்கள் எழும்பினார்கள். 20 kings rose in that kingdom. ಅದರಲ್ಲಿ 20 ಅರಸರು ಎದ್ದರು. ಕಡೆಯ ರಾಜ ತಾನ್ ಸಿದಕಿಯ ರಾಜ. The final king was King Zedekiah. ಕೊನೆಯ ಅರಸನು ಸೆದೇಕಿಯ. ಅದು ಯೋಯಾಕೀಮನ ನಾಲ್ಕಲ್ಲಿ, in the days of King Jehoiakim, ಅರಸನಾದ ಯೋಯಾಕೀನನ ದಿನಗಳಲ್ಲಿ, ದಾನಿಯೇಲ್ ಮೊದಲಾಮ ಅಧಿಕಾರ ಮೊದಲಾಮ ವಚನத்தை நாம் வாசிக்கும் போது, as we read from Daniel chapter 1 verse 1, ದಾನಿಯೇಲನ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ, ராஜாவாகி யோயாக்கீமனோட காலத்தில் நேபுகாத்நேச்சர் ராஜா எருசலேமை முற்றுகை போட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். we read in the days of King Jehoiakim, king of Judah, Nebuchadnezzar king of Babylon came to Jerusalem and besieged it. ಯೂದರ ಅರಸನಾದ ಯೋಯಾಕೀನನ ದಿನಗಳಲ್ಲಿ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬಂದು ಮುತ್ತಿಗೆ ಹಾಕಿದನು. ಯೂದಾ ರಾಜ್ಯದಲ್ಲಿ 18வது ರಾಜ ತಾನ್ ಯೋಯಾಕೀಮ್. Jehoiakim was the 18th king in the kingdom of Judah. ಈ ಯೋಯಾಕೀನನು ಯೂದ ಅರಸರಲ್ಲಿ 18ನೇ ಅರಸನು. அப்போது நேபுகாத்நேச்சர் ராஜா எருசலேமை பிடிக்கும்படியாக அவன் முற்றுகை போட்டான். So Nebuchadnezzar came to Jerusalem and besieged it. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ಬಂದು ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ ಮುತ್ತಿಗೆ ಹಾಕಿದನು. சிறிய ராஜ்யம் தான். The kingdom of Judah was very small. ಯೂದ ರಾಜ್ಯ ಬಹಳ ಚಿಕ್ಕದಾದ ರಾಜ್ಯವೇ. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. நேபுகாத்நேச்சர் ராஜா ஒரு பிரபலமான ராஜா, அவன் சக்கரவர்த்தி. Nebuchadnezzar was an emperor. He was a great king. ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ಅರಸನು ದೊಡ್ಡ ಅರಸನಾಗಿದ್ದನು. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. உலக சரித்திரத்தில் முதலாவது சக்கரவர்த்தியாக வந்தவன் நேபுகாத்நேச்சர் ராஜா. And he came as the first emperor in the kingdom of Babylon. ಲೋಕದ ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ಮೊಟ್ಟ ಮೊದಲು ಮಹಾರಾಜನಾಗಿ ಎದ್ದು ಬಂದವನು ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರೇ. 400 வருஷத்துக்கு மேலாக ஆதிபத்தியமுள்ள எகிப்து ராஜ்யத்தை அவன் கீழ்ப்படுத்தினான். He was able to subdue the kingdom of Egypt, which was a world empire, for 400 years. 400 ವರ್ಷವಾಗಿ ಲೋಕದ ರಾಜ್ಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಂತ ಐಗುಪ್ತ ರಾಜ್ಯವನ್ನು ಅವನು ಒಳಪಡಿಸಿದನು. ಫಾರೋನ್ ವಂಶத்தை ಅழித்து போட்டான். He destroyed the family of Pharaoh. ಫೆರೋನನ ಒಂದು ಸಂತತಿಯನ್ನು ನಾಶ ಮಾಡಿದನು. ದೇಶமுண்ட ಫಾರೋ ವಂಶம் ஆளுகை செய்கிறது இல்ல. Now the land of Egypt still is existing, but there is no family of Pharaoh. ಈಗಲೂ ಕೂಡ ಐಗುಪ್ತ ದೇಶ ಉಂಟು, ಆದರೆ ಫರೋನನ ಕುಟುಂಬವಿಲ್ಲ. இப்போது முஸ்லிம் ஆளுகை செய்கிறார். Now Muslims rule Egypt. ಈಗ ಮುಸ್ಲಿಮ್ಸ್ ಅವರು ಐಗುಪ್ತ ದೇಶವನ್ನು ಆಳುತ್ತಾರೆ. ಪ್ರಬಲ ರಾಜ್ಯವಾಗಿಯ ಎಗಿಪ್ತೆ இந்த ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ರಾಜ பிடித்துக்கொண்டான். And such a popular kingdom called the kingdom of Egypt was captured by Nebuchadnezzar. ಅಷ್ಟೊಂದು ಪ್ರಬಲವಾದ ಐಗುಪ್ತ ರಾಜ್ಯವನ್ನು ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ಹಿಡಿದುಕೊಂಡನು. ಅವನ ಚಕ್ರವರ್ತಿಯಾಗ ಮಾற்றಪಟ್ಟಾன். And he captured many kingdoms like this and he became an emperor. ಹೀಗೆ ಹಲವು ರಾಜ್ಯಗಳನ್ನು ಹಿಡಿದು ಅವನು ಮಹಾರಾಜನಾದನು. இந்த யூதா ರಾಜ್ಯத்தை பிடிக்க அவன் பிரயாசப்பட்டான். But he tried to besiege or capture this small kingdom of Judah. ಆದರೂ ಈ ಚಿಕ್ಕ ಒಂದು ರಾಜ್ಯವಾದ ಯೂದ ರಾಜ್ಯವನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸಪಟ್ಟನು. 7 முறை ಅವನ್ ಮುತ್ತಿಗೆ போட்டான். He besieged it not once but 7 times. ಒಂದು ಸಾರಿ ಅಲ್ಲ 7 ಸಾರಿ ಅವನು ಮುತ್ತಿಗೆ ಹಾಕಿದನು. ஏன் அந்த ராஜ்யத்தை பிடிக்க முடியவில்லை? Why was he not able to capture that kingdom? ಏಕೆ ಅವನ ರಾಜ್ಯವನ್ನು ಹಿಡಿಯಲು ಆಗಲಿಲ್ಲ? தாவೀದೇ போல பிரபலமான ராஜாக்கள் இல்ல. There were no popular kings like David. ದಾವೀದನ ಹಾಗೆ ಪ್ರಬಲವಾದ ಅರಸರು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಇಲ್ಲ. பெரிய ராணுவ பலம் இல்ல. There was not also a great army like David's army. ದಾವೀದನ ಹಾಗೆ ದೊಡ್ಡ ಸೈನ್ಯವೂ ಇಲ್ಲ. ஒரு சின்ன
சின்ன ராஜ்யம் தான். It was a small kingdom. ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ರಾಜ್ಯವೇ. யோயாக்கீம் ஒரு சின்ன ராஜா. Jehoiakim was a small king. ಯೋಯಾಕೀಮನು ಬಹಳ ಚಿಕ್ಕ ರಾಜನು. முடியவில்லை, கீழ்ப்படுத்த முடியவில்லை. But Nebuchadnezzar couldn't subdue him, couldn't capture him. ಆದರೂ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ಅವನನ್ನು ಹಿಡಿಯಲು ಆಗಲಿಲ್ಲ. காரணம் என்ன? The reason, ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? தேவனுடைய ஆலயத்தில் மகிமையானது காணப்பட்டது. the glory of the Lord was seen in the temple of the Lord. ದೇವರ ಪ್ರಭಾವವು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. மகிமை இருக்கிற நாள் வரைக்கும் ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರೇ, உன்னால இந்த ராஜ்யத்தை பிடிக்க முடியாது. Oh Nebuchadnezzar, as long as the glory of the temple, glory of the Lord abides in his temple, you cannot capture it. ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನೇ, ಈ ಪ್ರಭಾವವು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಇರುವ ತನಕ ನಿನ್ನಿಂದ ಈ ರಾಜ್ಯವನ್ನು ಹಿಡಿಯಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. அதே போல எனக்குள்ள உங்களுக்குள்ள தேவ மகிமை இருக்கிற நாள் வரைக்கும் சாத்தான் உன்னை கீழ்ப்படுத்த முடியாது. Even so, Satan cannot subdue you as long as the glory of the Lord resides in you and me. ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ನನ್ನೊಳಗೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ದೇವರ ಪ್ರಭಾವವು ಇರುವ ತನಕ ಶೈತಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹತೋಟಿಗೆ ತರಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. உனக்கு விரோதமாக கிரியை செய்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போய்விடும். No weapon that is formed against thee shall prosper. ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕಲ್ಪಿಸಲ್ಪಡುವ ಯಾವ ಆಯುಧವು ಜಯಿಸುವುದೇ ಇಲ್ಲ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? ಎಷ್ಟು ಮಂದಿ ನಂಬುತ್ತೀರಾ? அந்த மகிமையை காத்துக்கொள். Preserve the glory. ಈ ಪ್ರಭಾವವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. அத மகிமையின் மேன்மை. That is the excellency of this glory. ಇದೇ ಈ ಪ್ರಭಾವದ ವಿಶೇಷತೆ. தைரியம். That is our boldness. ಇದೇ ನಮ್ಮ ಧೈರ್ಯ. என்ன பிரச்சனைகள் வரட்டும், No matter how many problems come, ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರಲಿ, போராட்டங்கள் வரட்டும், no matter how many conflicts come, ಯಾವುದೇ ಹೋರಾಟಗಳಾಗಲಿ ಬರಲಿ, மகிமைகள் வரட்டும், no matter how many poverty might come, ಯಾವುದೇ ದರಿದ್ರರು ಬರಲಿ, பில்லி சூன்யம் வரட்டும், no matter witchcraft might come, ಮಾಟ ಮಂತ್ರಗಳು ಬರಲಿ, மகிமையுள்ள தேவனுடைய பிள்ளை பயப்பட மாட்டான். a child of God who possesses the glory of God will not be afraid. ಪ್ರಭಾವವುಳ್ಳ ಒಬ್ಬ ದೇವರ ಮಗವು ಭಯಪಡುವುದು ಇಲ್ಲ. அதுக்கு நல்ல நிழல்தான் பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் ஆலயம். The Solomon's temple in the Old Testament is a good example for that. ಅದಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯ ಸೊಲೊಮೋನನ ದೇವಾಲಯವು. நடந்தது என்ன? What happened later? ಆದರೂ ನಂತರ ನಡೆದದ್ದು ராஜாக்களும் ஜனங்களும் அவர்கள் பாவம் செய்தார்கள். These kings and the people committed sin. ಈ ಅರಸರು ಮತ್ತು ಜನರು ಸಹ ಪಾಪ ಮಾಡಿದರು. எரேமியா சொன்னார். Jeremiah warned them. ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿ ಹೇಳಿದನು. தீர்க்கதரிசி எரேமியா. Those days Jeremiah was the prophet. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದನು. ராஜா, நீ பாவம் செய்யாதே. Oh King Jehoiakim, don't commit sin. ಯೆಹೋಯಾಕೀಮನೇ, ನೀನು ಪಾಪ ಮಾಡಬೇಡ. செதக்கியா ராஜா, நீ பாவம் செய்யாதே. Oh King Zedekiah, don't commit sin. ಅರಸನಾದ ಸೆದೇಕಿಯನೇ, ಪಾಪ ಮಾಡಬೇಡ. அவர்கள் என்ன செய்தார்கள்? But what did they do? ಆದರೂ ಅವರು ಏನು ಮಾಡಿದರು? இந்த எரேமியாவை அடித்து ஒரு முறை சேற்றுக்குள்ளே போட்டு விட்டார். They bet Jeremiah and cast him into a mire. ಈ ಯೆರೆಮೀಯನನ್ನು ಒಡೆದು ಕೆಸರಿನೊಳಗೆ ಹಾಕಿಬಿಟ್ಟರು. தண்ணீர் இல்லாத கடத்துக்குள்ளே போட்டு விட்டார். The other time in a dungeon where there was no water. ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನೀರಿಲ್ಲದ ಗುಂಡಿಯೊಳಗೆ ಹಾಕಿಬಿಟ್ಟರು. அவனை உபத்திரவித்த கையும் காலும் கட்டி போட்டார்கள். And they bound him in his hands and feet in order to torture him. ಇನ್ನೊಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಕೈ ಕಾಲನ್ನು ಕಟ್ಟಿ ಅವನನ್ನು ಉಪದ್ರವಪಡಿಸಿದರು. பாவம் செய்யாதே என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. When he warned them repeatedly, don't commit sin, don't commit sin, they were unwilling to accept it. ಪಾಪ ಮಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. உபத்திரவித்தார்கள். They tortured Jeremiah. ಯೆರೆಮೀಯನನ್ನು ಬಹಳವಾಗಿ ಹಿಂಸಿಸಿದರು. எரேமியா தைரியப்படவில்லை. Jeremiah was not discouraged. ಯೆರೆಮೀಯ ಅಧೈರ್ಯ ಪಡಲಿಲ್ಲ. உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி இந்த சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எரேமியா 7ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களில் In வாசிக்கிறோம். Jeremiah chapter 7 verses 23 and 24 we read that I am giving you this good news so that it might be well with you. ಯೆರೆಮೀಯ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 23-24 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಹೀಗೆ ಓದುತ್ತೇವೆ, ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗುವುದಕ್ಕೆ ಈ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುತ್ತೇವೆ. ஜனங்கள் கேட்கவில்லை. People did not hearken. ಆದರೂ ಜನರು ಕೇಳಲಿಲ್ಲ. அவர்கள் முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். Verse 24 says they went backward and not forward. ಅವರು 24ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, ಅವರು ಮುಂದೆ ಅಲ್ಲ ಹಿಂದೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. அவர்களோ அதை கேளாமலும் அவர்களோ அந்த சுவிசேஷத்தை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படி பொல்லாத ஹிருதயத்தின் யோசனையின்படி கடினத்தின்படியும் நடந்த முன்னிட்டு அல்ல பின்னிட்டே போனார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் ஜீவிக்கிறீர்கள்? How many of you live? நான் உங்களை குற்றப்படுத்துகிறது இல்ல. I am not here to blame you. ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪು ಹೊರಿಸುವುದಿಲ್ಲ. நீ கேட்கிறீர்களே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை?
எனக்கு ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த பிள்ளை நல்லா படிக்கிறது இல்லை, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேனே, லட்சக்கணக்கு ரூபாய் செலவு பண்ணினேன்னு ஏன் அவர்கள் வாழ முடிகிறது இல்லை, காரணம் என்ன? You have innumerable questions to ask. Why is this problem? Why this failure? Why is this happening to my children in their studies, in their marriage life? I spend so much but their family is not doing well. What is the reason? ನೀವು ಹಲವು ವಿಧವಾದ ಸಮಸ್ಯೆಗಳೊಂದಿಗೆ ಪ್ರಶ್ನೆಗಳೊಂದಿಗೆ ಕಾಣಲ್ಪಡ್ತೀರಿ. ನನ್ನ ಮಕ್ಕಳು ಯಾಕೆ ಚೆನ್ನಾಗಿ ಓದುವುದಿಲ್ಲ, ನನಗೆ ಯಾಕೆ ಇಂತಹ ಆರ್ಥಿಕ ಸಮಸ್ಯೆ, ಎಷ್ಟೊಂದು ಹಣವನ್ನು ಖರ್ಚು ಮಾಡಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಲ್ವ, ಯಾಕೆ ಇಂತಹ ಸಮಸ್ಯೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳುತ್ತೀರಲ್ಲವೇ? ಕಾರಣವೇನು? The reason? ಕಾರಣವೇನು? ಯೆರೆಮೀಯ 8ಾം ಅಧಿಕಾರಂ 20ಾಂ ವಚನ. Jeremiah chapter 8 verse 20. ಯೆರೆಮೀಯ 8:20. அற்ப காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. The harvest is past and the summer is ended and we are not saved. ಸುಗ್ಗಿಯ ಕಾಲ ಹೋಯಿತು, ಬಿತ್ತುವ ಕಾಲ ಬಂದಿತ್ತು, ನಾವೋ ಇನ್ನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲ. கன்வென்ஷன் மூலமாக புதிய ஜீவன், புதிய அனுபவத்தை பெற்றவர்கள், விடுதலையை பெற்றவர்கள் எத்தனை பேர்? How many of you have received new life, new quickening and new experiences and deliverance through this convention? ಈ ಒಂದು ಸಮಾವೇಶದ ಮೂಲಕವಾಗಿ ಎಷ್ಟು ಮಂದಿ ಹೊಸ ಜೀವವನ್ನು, ಬಿಡುಗಡೆಯನ್ನು, ಉಜ್ಜೀವನವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಿ? எசேக்கியேல் 33-31 வசனத்தில் வாசிக்கிறது போல, As we read in Ezekiel 33:31, ಇಸ್ರಾಯೇಲನ 33:31 ಓದುವ ಹಾಗೆ, அவர்கள் என் ஜனத்தை போல உன் சமூகத்தில் கூடுகிறார்கள். they gather before you as my people. ಅವರು ನನ್ನ ಜನರ ಹಾಗೆ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರ್ತಾರೆ, But they do not do according to your words. ಆದರೂ ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. பொருளாசையினால் நிரம்பி இருக்கிறது. Their heart goeth after covetousness and is full of it. ಅವರ ಹೃದಯವು ದ್ರವ್ಯ ಆಶೆಯಿಂದ ತುಂಬಿದೆ. உங்கள் நிலைமையை நோக்கி பாருங்கள். Just examine your life. ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿರಿ. ஒரு ரட்சிப்பு உண்டாக, for a salvation, ಒಂದು ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗುವುದಕ್ಕಾಗಿ, விடுதலை உண்டாக, for a deliverance, ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗುವುದಕ್ಕಾಗಿ, இந்த ஜீவியத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டாக, for a progression in your life, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗುವುದಕ್ಕಾಗಿ தேவன் உனக்கு இந்த கன்வென்ஷனை தந்தார். God gave you this convention. ಈ ಒಂದು ಸಮಾವೇಶವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟನು. தயவு செய்து யார் எழும்பி போகாதீங்க. Don't get up and walk unnecessarily. ಯಾರು ದಯವಿಟ್ಟು ಎದ್ದು ಹೋಗಬೇಡಿರಿ. யாரோட பிரசங்கம் பண்றீங்க? For whom am I preaching? சும்மா எழும்பி போறாங்க வர்றாங்க என்ன இது? ಯಾರಿಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತೇವೆ? Please don't unnecessarily get up and walk. உட்கார வைங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರನ್ನ ಅವರು ಕುಳ್ಳಿರಿಸಿರಿ ಅವರನ್ನು. வசனத்தினால் உனக்கு ரட்சிப்பு உண்டாகணும். There must be salvation through the word of God. ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗಬೇಕು. இன்னைக்கு நமக்கு ஒரு கெட்ட பழக்கம், கன்வென்ஷனுக்கு போகணும், அங்க ஊர் சுத்திட்டே இருக்கணும் தோட்டத்துக்குள்ள. Today we have the wrong habit of roaming around the convention campus. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಸಮಾವೇಶಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು, ಊರು ಸುತ್ತಬೇಕು. போய் பாருங்க, அங்க சுத்திட்டே இருப்பாங்க. And many people are walking here and there. ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿರಿ, ಇಲ್ಲಿ ಕೂಡ ಸುತ್ತುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. அற்ப காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. The harvest is past and the summer is gone, but we are not saved. ಸುಗ್ಗಿಯು ತೀರಿತು, 8:20. ಸುಗ್ಗಿಯ ತೀರಿತು, ಹಣ್ಣಿನ ಕಾಲವು ಹೋಯಿತು, ನಾವು ಇನ್ನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲ. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ದೇವರಿಗೆ ஆனா ಮಹಿಮೆ. ஆண்டவரோட நோக்கம் என்ன? But what is the purpose of God? ದೇವರ ಉದ್ದೇಶವೇನು? எசேயா 45:22 வாசிக்கும் போது, When we read Isaiah 45:22, ಯೆಶಾಯ 45:22 ಓದುವಾಗ, பூமியின் எல்லையெங்கும் உள்ளோரே என்னை நோக்கி பாருங்கள். look unto me, O ye ends of the earth, ಭೂಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆ ಇರುವವರೇ ನನ್ನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿರಿ, அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். and then ye shall be saved. ಆಗ ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಿರಿ. நானே தேவன், வேற ஒருவனும் இல்லை. For I am God and there is none else. ನಾನೇ ದೇವರು, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಯಾವ ದೇವರು ಇಲ್ಲ. ஜீவியத்திலும் சரீரத்தின் பிரகாரம் உனக்கு ஒரு ரட்சிப்பு, ஒரு அனுபவம், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். You must have a salvation, an experience, a blessing, even literally and in the spiritual sense. ಆತ್ಮೀಯ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ಅಕ್ಷರೀಯ ರೀತಿಯಾಗಿ ನಿನಗೆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ, ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗಬೇಕು. நீ பிசினஸ் செய்த இந்த பிசினஸ் பெருகணும். And if you engage in a business, that must multiply. ಒಂದು ಬಿಸಿನೆಸ್ ಮಾಡುವುದಾದರೆ ವ್ಯಾಪಾರವು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಬೇಕು. செய்தால் உத்தியோகத்தில் உனக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டாகணும். If you are in a job, you must receive the promotion at the right time. ಕೆಲಸ ಮಾಡುವುದಾದರೆ ಕೆಲಸದಲ್ಲಿ ಒಂದು ಅಭಿವೃದ್ಧಿ ಉಂಟಾಗಬೇಕು. பிள்ளைகளை
குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். And your children and their children must be blessed. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಮಕ್ಕಳ ಮಕ್ಕಳು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲೇಬೇಕು. ಅದಕ್ಕಾಗಿ இந்த கன்வென்ஷன். That is why this convention. ಅದಕ್ಕೆ ಈ ಸಮಾವೇಶ. எத்தனை பேர் ஆசீர்வாதம் பெற்றீர்கள்? How many of you have received blessing? ಎಷ್ಟು ಮಂದಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಿ? கடமைக்காக தேவ சமூகத்தில் வந்து போகாதீர்கள். Don't just come to the presence of God and go for duty's sake. ಯಾವುದೇ ಕರ್ತವ್ಯಕ್ಕಾಗಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬಂದು ಹೋಗಬೇಡ. நாங்கள் 1956 ஆண்டில் In the year 1956, 1956ನೇ ಇಸ್ವಿಯಲ್ಲಿ இந்த விசுவாசத்துக்கு வந்தார்கள். my parents came into this faith. ನಮ್ಮ ಹೆತ್ತವರು ಈ ಒಂದು ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಬಂದರು. என்ற தகப்பனார் தாத்தாவுடைய கையில் இருந்தவரை அடி வாங்கினார். And my father got good beatings from my grandfather. ನನ್ನ ತಂದೆಯವರು ನಮ್ಮ ಅಜ್ಜನ ಕೈಯಿಂದ ಚೆನ್ನಾಗಿ ಪೆಟ್ಟನ್ನು ತಿಂದರು. பிடுங்கினது. And they abducted all our properties. ನಮ್ಮ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಗಳೆಲ್ಲವನ್ನೂ ಕಿತ್ತುಕೊಂಡರು. We came to a state of zero. ನಾವು ಪೂಜ್ಯವಾಗಿ ಬಿಟ್ಟೆವು. சாப்பாடுக்கு வழி இல்ல. No provision even for food. ಊಟಕ್ಕೆ ಕೂಡ ಒಂದು ದಾರಿ ಇಲ್ಲದಂತಾಯಿತು. ஆனாலும் விசுவாசத்தை விட்டு விலகவில்லை. But we did not depart from faith. ಆದರೂ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಲಿಲ್ಲ. அதேபோல கன்வென்ஷன் மூலமாக கூட்டங்கள் மூலமாக தேவன் என்னையும் என்ற குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். And by convention meetings such as this, God bless me and my family. ಇಂತಹ ಸಮಾವೇಶದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. இன்னைக்கு மற்றுள்ள என்னுடைய சொந்தக்கார குடும்பத்தை பார்க்கணும் எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக காணப்படுகிறது. Today, in comparison with our relatives, our family is quite blessed. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಇತರ ಸ್ವಂತ ಬಂಧುಗಳಿಗಿಂತ ನಮ್ಮ ಕುಟುಂಬವು ಬಹಳವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. What is this blessing? ಅದರ ಆಶೀರ್ವಾದವೇನು? எல்லாம் தேவனால் உண்டான ஆசீர்வாதம். All is because of God. ಎಲ್ಲವೂ ದೇವರಿಂದ ಆದ ಆಶೀರ್ವಾದ. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். You must be blessed through this convention. ಈ ಸಮಾವೇಶದ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕು. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். You must obey the word of God. ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. அத அந்த மகிமையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். And for that you must preserve that glory. ಆ ಪ್ರಭಾವವನ್ನು ನೀವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆலயத்தில் மகிமை இருந்த நாள் வரைக்கும் And as long as the glory of the Lord resided in the temple, ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಪ್ರಭಾವವು ಇದ್ದ ದಿನಗಳವರೆಗೂ நேச்சர் ராஜா யூதா ராஜ்யத்துக்கு விரோதமாக கிரியை செய்தான். ஆனாலும் அவனால மேற்கொள்ள முடியவில்லை. Nebuchadnezzar worked against the kingdom of Judah, but he was not able to prevail against them. ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನು ಯೂದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಸಿದನು, ಆದರೂ ಅವನಿಂದ ಜಯಿಸಲು ಆಗಲಿಲ್ಲ. ராஜாக்களும் ஜனங்களும் பாவம் செய்தார்கள். But the kings and the people committed sin. ಆದರೂ ಜನರು ಮತ್ತು ಅರಸರು ಪಾಪ ಮಾಡಿದರು. ஊழியர்களை துன்பப்படுத்தினார்கள். எரமியாவை அடித்தார்கள். They persecuted the servants of God. They even beat up Jeremiah. ಸೇವಕರನ್ನು ಹಿಂಸಿಸಿದರು, ಯೆರೆಮೀಯನನ್ನು ಹೊಡೆದರು. இன்றைக்கு வாட்ஸ்அப் மூலமாக யூடியூப் மூலமாக நமது ஊழியத்துக்கு விரோதமாக நீங்கள் என்னென்ன கிரியைகள் செய்கிறீர்கள்? Today by WhatsApp and YouTube, what all things you are doing against our ministry. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ವಾಟ್ಸ್ಆಪ್ ಮೂಲಕವಾಗಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಸೇವೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಏನೇನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಿ? எழுதி போடுகிறீர்கள். What all things you write in the social media. ಯಾವುದಾದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಬರೆದು ಹಾಕುತ್ತೀರಲ್ಲವೇ? அதன் மத்திய நாங்கள் தைரியமாக ஊழியம் செய்கிறோம். But in the midst of all this, we are ministering with boldness. ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த ஊழியத்தை அழிக்க வேண்டும் என்று பலரும் பிரயாசப்படுகிறார்கள். Many people are laboring to destroy this work. ಈ ಸೇವೆಯನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಹಲವು ಜನರು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾರೆ. தேவனால் கட்டப்பட்ட ஊழியமானால் உன்னால் அழிக்கவே முடியாது. If this is a ministry that is built up by the Lord, you cannot destroy it. ಇದು ದೇವರಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಸೇವೆ, ಆದರೆ ನಿನ್ನಿಂದ ಅದನ್ನು ಕಡಿಸಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ರಾಜಾವೇ ನೀ ಪ್ರಯಾಸಪಡ வேண்டாம். Oh Nebuchadnezzar, don't labor. ಅರಸನಾದ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನೇ ಪ್ರಯಾಸ ಪಡಬೇಡ. நீங்கள் வாட்ஸ்அப்பிலோ யூடியூபிலோ தயவு செய்து அவிதமான செய்திகளை கொடுக்காதீர்கள். Don't post any news about the church in WhatsApp or YouTube or social media. ಯೂಟ್ಯೂಬ್ ವಾಟ್ಸ್ಆಪ್ ಗಳಂತಹ ಸುದ್ದಿಗಳನ್ನು ಹಾಕಬೇಡಿ. உன்னுடைய குடும்பமே அழிந்து விடும். And if you indulge in such activities, that will end up in the destruction of your own family. ಇಂತಹ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ನೀವು ಹಾಕುವುದಾದರೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವೇ ನಾಶವಾಗುತ್ತದೆ. 2-3 பேரை தெரியும். I know 2 or 3 people. ನನಗೆ 2-3 ಮಕ್ಕಳು ಗೊತ್ತುಂಟು. செய்யாதே என்று சொன்னால் அதே செய்துட்டு இருந்த கடைசியில் இப்போ ஒன்றும் இல்லை. When they were warned repeatedly not to do such things, they were doing, but now they have come to a place of not. ಮಾಡಬೇಡ ಮಾಡಬೇಡ ಎಂದು ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಮಾಡಿದರು, ಈಗ ಏನಿದೆಲ್ಲ ಆಗಬಿಟ್ಟರು.
மகிமை நமக்குள்ள இருந்தால், if the glory is in us, ನಮ್ಮೊಳಗೆ ಈ ಪ್ರಭಾವವು ಇರುವುದಾದರೆ, ಸಭೆக்குள்ள ದೇವ ಮಹಿಮೆ ಕಾಣಪಟ್ಟಾல், if the glory of God is in our church, ನಮ್ಮ ಸಭೆಯೊಳಗೆ ದೇವರ ಪ್ರಭಾವವು ಕಾಣಲ್ಪಡುವುದಾದರೆ, ಮಹಿಮೆ ಕಾಣಪಟ್ಟಾல், if the glory of God is in you, ನಿನ್ನೊಳಗೆ ದೇವರ ಪ್ರಭಾವವು ಕಾಣಲ್ಪಡುವುದಾದರೆ, வல்லமையும் உனக்கு விரோதமாக கிரியை செய்தாலும் அவனாலே ஒன்றும் செய்ய முடியாது. no matter what power might work against you, he cannot do anything. ಯಾವುದೇ ಶಕ್ತಿ ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಸಿದರೂ ಅವರಿಂದ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி மூன்றலேலிய சத்தமாக சொல்லுங்கள். Those who believe shout 3 hallelujahs. ಅದನ್ನು ನಂಬುವರು ಹಸ್ತಗಳಕ್ಕೆ 3 ಹಲ್ಲೆಲೂಯಾ ಜೋರಾಗಿ ಹೇಳಿರಿ. ஆனால் ராஜாக்கள் பாவம் செய்தார்கள். But the kings committed sin. ಆದರೂ ಅರಸರು ಪಾಪ ಮಾಡಿದರು. எரேமியா அழுது 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 சொன்னான். Jeremiah wept and wept and wept. ಎರೇಮಿಯಾ ಹತ್ತು ಅವರಿಗೆ ಹೇಳಿದನು. கேட்கவில்லை. They would not hearken. ಅವರು ಕಿವಿ ಕೊಡಲಿಲ್ಲ. நாங்களும் அழுது சொல்லுகிறோம். We also weep and admonish you. ನಾವು ಕೂಡ ಹತ್ತುಕೊಂಡು ಹೇಳುತ್ತೇವೆ. ಹೃದಯ ವೇದನೆயில் சொல்லுகிறோம். Out of the agony of heart we speak to you. ಹೃದಯದ ನೋವಿನಿಂದ ಹೇಳುತ್ತೇವೆ. தேவ சபைக்கு விரோதமாக நீயே வாட்ஸ்அப்பிலோ யூடியூபிலோ இனி என்னெல்லாம் உண்டு அதில் ஒன்று கிரியை செய்யாது. Don't work through WhatsApp or YouTube or any other social media against the church of God. ದೇವರ ಸಭೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ವಾಟ್ಸ್ಆಪ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಯಾವುದೇ ವಿಧಗಳಲ್ಲಿ ಯಾವ ಕೇಡು ಮಾಡಬೇಡ. பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு மார்க்கமாக நீ தெரிந்து கொள்ளாதே. Don't choose this as a way of earning money. ಹಣ ಸಂಪಾದನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇದನ್ನು ಒಂದು ಮಾರ್ಗವಾಗಿ ನೀನು ಆಯ್ಕೆ ಮಾಡಬೇಡ. ஏதோ ஒரு செய்தியை போட்டால் லைக் கிடைத்தால் அவனுக்கு பணம் கிடைக்குமா, அதுக்காக தான் போடுறாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக தேவனுடைய சபையை ஒரு வியாபாரமாக நீ ஏற்றுக்கொள்ளாதே. It is said that when sensational news is being published, they will get views and likes and in turn make money. In order to earn money, don't use the church of God as a business purpose. ಯಾವುದೋ ಒಂದು ಸುದ್ದಿಯನ್ನು ಹಾಕುವುದಾದರೆ ಅದನ್ನು ನೋಡುವಾಗ ಹಣವು ದೊರಕುತ್ತದಲ್ಲವೇ? ನೀನು ಹಣ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಮಂದಿರವನ್ನು ದೇವರ ಆಲಯವನ್ನು ಒಂದು ಮಾರ್ಗವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಡ. பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் தேவ சபையை வியாபாரத்துக்காக பயணப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். John 2:6 we read they made the house of God as a place of merchandise. ಯೋಹಾನ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ ದೇವ ಆಲಯವನ್ನು ಅವರು ವ್ಯಾಪಾರ ಸ್ಥಳವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಬಿಟ್ಟರಂತೆ. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. 16 கடைசி என்ன சம்பவித்தது? What happened finally? ಕೊನೆಯದಾಗಿ ಏನಾಯಿತು? இந்த மகிமை ಆಲಯத்தை ಬಿಟ್ಟು ಹೋಯಿಬಿಟ್ಟது. The glory of God departed from the temple. ಈ ಪ್ರಭಾವವು ದೇವರ ಆಲಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು. மகிமை இருந்த நாள் வரைக்கும் 380 வருடம் வரைக்கும் யூதா ராஜ்யத்துக்கு பிரச்சனை இல்ல. As long as the glory of the Lord was found in the temple of Solomon for about 318 years, there was no problem for the kingdom of Judah. ಪ್ರಭಾವವು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಇದ್ದ ತನಕ 380 ವರ್ಷಗಳು ಯೂದಾ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಯಾವ ಸಮಸ್ಯೆಯೂ ಇಲ್ಲ. BC 586ஆம் ஆண்டில், but in BC 586, ಆದರೂ ಕ್ರಿಸ್ತಪೂರ್ವ 586ನೇ இருந்து மகிமையானது புறப்பட்ட கிழக்கு மலையில் போய் நின்றது. and the glory of the Lord departed from the temple and went and stood on the mountain which was on the east. ದೇವಾಲಯದಿಂದ ಮಹಿಮೆ ಹೊರಟು ಹೋಗಿ ಎಣ್ಣೆ ಮರದ ಗುಡ್ಡದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತು ಬಿಟ್ಟಿತು. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். Ezekiel 11:23. ಎಜ್ಕೇಲನು 11:23. கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. தேவாலயத்தில் காணப்பட வேண்டிய மகிமை பாபத்தினால், அக்கிரமத்தினால், அநீதியினால் மகிமை புறப்பட்டு கிழக்கு மலையில் போய் நின்றது. The glory of the Lord, which was supposed to be in the temple of God, by reason of sin and transgression and iniquity and unrighteousness, it departed from the temple and went and stood upon the mountain on the east. ಅಕ್ರಮಗಳ ಪಾಪಗಳ ದೆಸೆಯಿಂದ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ ದೇವರ ಪ್ರಭಾವವು ತೇಜಸ್ಸು ದೇವರ ಆಲಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಟು ಮೂಡಲಲ್ಲಿದ್ದಂತಹ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತು ಬಿಟ್ಟಿತ್ತು. இதுதான் மகிமையின் மேன்மை. This is the excellency of the glory of God. ಇದೇ ದೇವರ ತೇಜಸ್ಸಿನ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠತೆ.
உனக்கு விரோதமாக எந்த வல்லமையும் கிரியை செய்ய If முடியாது. the glory of God dwells in you, no power can work against you. ದೇವರ ಪ್ರಭಾವವು ನಿನ್ನಲ್ಲಿ ಇರೋದಾದ್ರೆ ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯಾವ ಶಕ್ತಿಯು ಯಾವ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எசையா 54:17 வசனத்தில் வாசிக்கிறது போல. As we read in Isaiah 54:17. ಐಶಯ 54:17 ವಾಕ್ಯಾನುಸಾರ மறுபடியும் உன்னை கழுத்தை நீயே விலகி பாவம் செய்து அக்கிரமம் செய்து கொண்டே இருந்தால் உன்னிலிருந்து மகிமையானது புறப்பட்டு போய்விடும். But if you continue to harden your neck and if you continue to commit sin time and again, the glory of the Lord will depart from you. ಆದರೂ ಪುನಃ ನಿನ್ನ ಕುತ್ತಿಗೆಯನ್ನು ಕಠಿಣ ಮಾಡುತ್ತಾ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇರೋದಾದರೆ ದೇವರ ಪ್ರಭಾವವು ನಿನ್ನಿಂದ ಹೊರಟು ಹೋಗುತ್ತದೆ. உன்னுடைய குடும்பத்தில் இந்த சாபங்கள் எல்லாம் That is the reason for all the curses in your family. ಆದ್ದರಿಂದಲೇ ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇಷ್ಟೊಂದು ಶಾಪಗಳು. சிலர் கேட்கிறார்கள், எனக்கு ஏன் இப்படி சம்பவிக்கணும்? Some people are asking, why should this happen to me? ಕೆಲವರು ಕೇಳುತ್ತಾರೆ, ಯಾಕೆ ನನಗೆ ಇಂತಹ ಸಂಭವಗಳು ಉಂಟಾಗುತ್ತವೆ? நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், உன் மகிமை எங்கே? I ask you back, where is your glory? ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತೇನೆ, ನಿಮ್ಮ ಪ್ರಭಾವವು ಎಲ್ಲಿದೆ? அபிஷேகம் இல்ல. You don't have a proper anointing. ನಿಮಗೆ ಸರಿಯಾದ ಅಭಿಷೇಕವಿಲ್ಲವಲ್ಲ? நல்ல கை தட்ட சொன்னா கை தட்ட முடிகிறது. When we ask you to clap your hands, you're not able to clap your hands. ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆಯಬೇಕೆಂದು ಹೇಳುವುದಾದರೆ ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆಯಲು ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲವಲ್ಲ? சந்தோஷிக்க சொன்னா சந்தோஷிக்க முடிகிறதில்ல. When we ask you to rejoice in the Lord, you're not able to rejoice. ಹರ್ಷಿಸಿ ಉಲ್ಲಾಸಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಉಲ್ಲಾಸಿಸಲು ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲವಲ್ಲ? மகிமை போய்விட்டது. Your glory has departed. ನಿಮ್ಮ ಪ್ರಭಾವವು ನಿಮ್ಮಿಂದ ಹೋಯಿತು. ஆனா உன்னை தாழ்த்தி கொள்ளுங்க. Humble yourself. ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. தேவன் அந்த மகிமையினால் உன்னை நிரப்புவார். God will fill you once again with that glory. ಪುನಃ ದೇವರು ತನ್ನ ಪ್ರಭಾವದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುವನು. இதுதான் மகிமையின் மேன்மை. This is the excellency of the glory. ಇದೇ ಈ ಪ್ರಭಾವದ ಶ್ರೇಷ್ಠತೆ. இனியும் உன்னுடைய அழிவுக்கு காரணம் என்ன? So what is the reason for your destruction? ಮೂರನೆಯದಾಗಿ ನಿಮ್ಮ ನಾಶನಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? நாம் பாபத்தினால் அழிவு உண்டாகும் என்று சொல்லுகிறோம். We say that destruction is caused by sin. ಪಾಪದ ಮೂಲಕವಾಗಿ ನಾಶನ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. இஸ்ரவேலிலே தேவாலயம் ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ರಾಜಾವಿனால் ಅழிக்கப்பட்டது. And the temple in Jerusalem was destroyed by King Nebuchadnezzar. ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಇದ್ದಂತಹ ದೇವಾಲಯವು ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ಅರಸನಿಂದ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಾಶವಾಯಿತು. ಮಹಿಮೆ போனது ஒரு பகுதி. The glory departing is one aspect. ಪ್ರಭಾವವು ಹೊರಟು ಹೋದದ್ದು ಒಂದು ಅಂಶ. ஆனால் அந்த ஆலயம் அழிக்கிறதுக்கு காரணம் என்ன? What is the reason for the temple to be destroyed? ಆದರೂ ಆ ದೇವಾಲಯ ನಾಶವಾಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? 4 ಕಾರಣಗಳು. 4 reasons. 4 ಕಾರಣಗಳು. ಎಸೆಕಿಯೇಲ್ 8th அதிகாரம், Ezekiel chapter 8. ಯೆಹೆಜ್ಕೇಲನ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 3th ವಚನ, Verse 3. 3ನೇ ವಾಕ್ಯ, 10th ವಚನ, Verse 10. 10ನೇ ವಾಕ್ಯ, 14th ವಚನ, Verse 14. 14ನೇ ವಾಕ್ಯ, 16th ವಚನ. And verse 16. 16ನೇ ವಾಕ್ಯ. மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat. ಪುನಃ ಹೇಳುತ್ತೇನೆ, ஆலயம் அழிக்கிறதுக்குள்ள 4 காரணங்கள். 4 reasons for the temple to be destroyed. ದೇವಾಲಯವು ಕೆಡವಿ ಹಾಕುವುದಕ್ಕೆ 4 ಕಾರಣಗಳು. உந்த குடும்பத்தில் சாபம் வந்து தலையாட்டுகிறதுக்கு 4 காரணங்கள். The reason for curse to be rampant in your family are fourfold. ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಶಾಪ ಬಂದು ಆಡುತ್ತಾ ಇದೆಯಲ್ಲ, ಅದಕ್ಕೆ 4 ಕಾರಣಗಳು. எனக்கு ஏன் இப்படி சம்பவிக்க வேண்டும் என்று நீ கேட்கிறீர்களே? You are asking, isn't it? Why should this happen to me? ನನಗೆ ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಂಭವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತೀರಲ್ಲವೇ? மேரேஜ் பண்ணி கொடுத்தால அவங்க வாழ்கிறது இல்ல. We get our children married, but they are not living in a good way. ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟರೆ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ ಜೀವಿಸುವುದಿಲ್ಲ. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. அப்புறம் ஊழியர்கள் சரியில்லை என்று சொல்லுகிறார்கள். Then they blame the servants of God that they are not right. ಅದನಂತರ ಸೇವಕರು ಸರಿಯಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நாங்க என்ன செய்தோம்? What did we do? ನಾವೇನು ಮಾಡಿದ್ದೆವು? நாங்க உங்களுக்கு கல்யாணம் நடத்தி வைத்தோம். We solemnized your wedding, that's it. ನಾವು ನಿಮ್ಮ ಮದುವೆಯನ್ನು ಮಾಡಿ ಕೊಟ್ಟೆವು. வந்து சொன்னா பாஸ்டர் நீங்க சரியில்லை. One brother came to me and said, Pastor, you are not right. ಒಬ್ಬ ಬ್ರದರ್ ಬಂದು ಹೇಳಿದರು, ಪಾಲಕರವರೇ ನೀವೇ ಸರಿ ಇಲ್ಲ. நான் என்ன செய்தேன் உங்க கல்யாணத்துக்கு? And I asked, what did I do for your wedding? ನಾನು ಕೇಳಿದ್ದೆ, ನಿನ್ನ ಮದುವೆಗೆ ನಾನೇನಪ್ಪ ಮಾಡಿದ್ದೆ? நான் பாடின பாட்டில் ஏதாவது தப்பு உண்டா? Was there an error in my song? ನಾನು ಹಾಡಿದ ಹಾಡಿನಲ್ಲಿ ಯಾವುದಾದರೂ ಕೊರತೆ ಇತ್ತಾ? நாங்கள் வாசித்த வேத பகுதியில் ஏதாவது தவறு உண்டா? Was there an error in our scripture reading? ನಾವು ಓದಿಸಿದ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯಾವುದಾದರೂ ತಪ್ಪಿತ್ತಾ? நாங்கள் பண்ணின பிரசங்கத்தில் ஏதாவது தவறு உண்டா? Was there any mistake in the message that we preached? ನಾನು ಕೊಟ್ಟಂತಹ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಯಾವುದಾದರೂ ತಪ್ಪಿತ್ತಾ? நாங்கள் கரங்களை பிடித்து கொடுத்தோம், அதில் என்ன தவறு? We held your hands together and made that marriage vow. What is wrong in that? ನಿಮ್ಮ ಹಸ್ತಗಳನ್ನು ನಾವು ಹಿಡಿದು ಕೊಟ್ಟೆವು, ಅದರಲ್ಲಿ ಏನು ತಪ್ಪು? அதில் தவறு இருந்தா சொல்லுங்க, நாங்கள் திருத்த
any wrong in that, please mention it and we will set it right. ಅದರಲ್ಲಿ ಯಾವುದಾದರೂ ತಪ್ಪು ಇರುವುದಾದರೆ ಹೇಳಿ, ನಾವು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. உன்ன மகிமை உன்னை விட்டு போய் விட்டது. The reason for your problem is that your glory has departed from you. ನಿನ್ನ ಪ್ರಭಾವವು ನಿನ್ನಿಂದ ಹೊರಟು ಹೋಯಿತು. அதனால்தான் உன்ன குடும்பத்தில் இந்த சாபம் தலையாட்டுகிறது. That is why curse is rampant in your family. ಆದ್ದರಿಂದಲೇ ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಈ ಶಾಪವು ನಾಟ್ಯ ಮಾಡುತ್ತದೆ. உன்னை தாழ்த்தி பாவாரிக்க செய்து தேவனோடும் ஊழியர்களோடும் தேவ ஜனங்களோடும் ஒப்புரவாய் கொள்ளுங்கள். You humble yourself, make a proper confession of your sins and be reconciled with God, the servants of God, as well as with fellow believers. ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಆರಿಕೆ ಮಾಡಿ ದೇವರೊಂದಿಗೂ ದೈವ ಸೇವಕರೊಂದಿಗೂ ಇತರರೆಲ್ಲರೊಂದಿಗೂ ಸಂಧಾನವಾಗಿರಿ. உன்னை நீ தாழ்த்தும் போது தேவன் உனக்காக இறங்குவார். When you humble yourself, God will descend to have mercy on you. ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕನಿಕರಿಸುತ್ತಾನೆ. ಡೈವರ್ಟ್ செய்தால் தேவன் உனக்காக இறங்காத. If you plan for a divorce, God will not have mercy on you. ನೀನು ವಿವಾಹ ವಿಚ್ಛೇದನ ಮಾಡುವುದಾದರೆ ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಕರುಣೆ ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. விவாகரத்து தேவ வசனத்தின்படி தவறான காரியம். Divorce is wrong according to God's word. ವಿವಾಹ ವಿಚ್ಛೇದನವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾದ ಕಾರ್ಯವೇ. மல்கிய 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படியுங்கள். Reading Malachi chapter 2 verse 16. ಮಲಾಕಿ 2:16 ಓದಿರಿ. விவாகரத்தானது நான் வெறுக்கிற காரியம், வெறுக்கிறேன். I hate putting away or divorce. ವಿವಾಹ ವಿಚ್ಛೇದನವನ್ನು ನಾನು ಹಗೆ ಮಾಡುತ್ತೇನೆ. விவாகரத்தானது கொடுமையான காரியம். And it's a terrible thing. ವಿವಾಹ ವಿಚ್ಛೇದನವು ಕ್ರೂರವಾದ ಕಾರ್ಯ. வாசிங்க 2:16. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். விவாகரத்தானது தேவன் வெறுக்கிற காரியம். The Lord hates divorce or putting away. ತಳ್ಳಿ ಬಿಡುವುದನ್ನು ದೇವರು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் கொடுமை செய்கிறார். கொடுமையினால் நீ விவாகரத்து செய்வது கொடுமை. And you engaging in divorce is something violent or terrible. ಅಗ್ನಿ ತ್ಯಾಗವನ್ನು ಮಾಡುವುದಾದರೆ ನೀನು ಕ್ರೂರವಾದ ಮನುಷ್ಯನು. கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல். துரோகம் விவாகரத்தானது நீ துரோகம் செய்கிறாய். Divorce means you are dealing treacherously. ವಿವಾಹ ವಿಚ್ಛೇದನ ಅನ್ನುವುದು ದ್ರೋಹ ಮಾಡುವಂತದ್ದು. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. இன்றைக்கு நமது சபையில் பாவம் பெருகினபடியினால் மகிமை போய் விடுகிறபடியினால் இவ்விதமான சாபங்கள் வந்து விடுகிறது. Today in our church also, because sin is abounding, because glory is departing, curse has come. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಪಾಪವು ಹೆಚ್ಚಾಗಿರುವುದರಿಂದ ದೇವರ ಪ್ರಭಾವ ಹೊರಟು ಹೋದದರಿಂದ ಅಂತಹ ಶಾಪಗಳು ಬಂದು ನಾಟ್ಯ ಮಾಡುತ್ತದೆ. தேவன் தந்த மகிமையை காத்துக்கொள். People of God, preserve God given glory. ದೇವ ಜನರೇ, ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಪ್ರಭಾವವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. மகிமை இருந்தால் தேவன் நம்மை பாதுகாப்பார். If the glory of God is seen in us, God will protect us. ಪ್ರಭಾವವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವನು. கோயம்புத்தூர்ல எனக்கு அடி நடந்தது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீர்கள். You know I was hit on my head in Coimbatore. Some of you came and visited me also. ಕೊಯಂಬತ್ತೂರಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಹೊಡೆದರು, ನೀವು ಕೂಡ ಬಂದು ನೋಡಿದ್ದೀರಲ್ಲವೇ? ಮಂಡ ಒಡೆದது. My skull broke. ನನ್ನ ತಲೆ ಒಡೆದು ಹೋಯಿತು. ரத்தமெல்லாம் போய் விட்டது. I lost much blood. ರಕ್ತವೆಲ್ಲ ಹೋಯಿತು. டாக்டர் சொன்னா, கோயம்புத்தூர் டாக்டர் ಹೇಳಿದರು 10 நிமிஷத்துக்கு 1/2 மணி நேரத்துக்குள்ள பாஸ்டர் இறந்து விடுவார். Within half an hour pastor will pass away. ಅರ್ಧ ಗಂಟೆಯಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರಂತೆ. என்ன வேணாலும் குடிக்க கொடுங்க. You can give him whatever he wants to drink. ಯಾವುದು ಬೇಕಾದರೂ ಕುಡಿಯಕ್ಕೆ ಕೊಡ್ರಿ. ತರಿಗರದೆಲ್ಲ ನಾನು ಕುಡಿಚಿட்டೇ ಇದ್ದೆ. And I was given drink after drink. ಅವರು ಕೊಟ್ಟಿದ್ದೆಲ್ಲ ನಾನು ಕುಡಿದು ಬಿಟ್ಟೆ. மூக்கி கூட ரத்தம் வரும், வாய் கூட ரத்தம் வரும், காதி கூட ரத்தம் வரும் என்று சொல்லி அவர்கள் காத்திருந்தார். They were anticipating that I would bleed in my nose, in my ears and in my mouth. ಮೂಗಿನಲ್ಲಿಯೂ ಕಿವಿಯಲ್ಲಿಯೂ ಬಾಯಲ್ಲಿಯೂ ರಕ್ತ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದರು. ನಾನು ಇನ್ನೂ ಸಾಗವಿಲ್ಲ. But I am not dead yet. ಇಂದು ಕೂಡ ನಾನು ಸತ್ತು ಹೋಗಲಿಲ್ಲ. நீ ஏன் பயப்படுகிறாய்? Why are you afraid? ನೀನು ಯಾಕೆ ಭಯಪಡುತ್ತಿ? மகிமை நமக்குள்ள இருந்தால் யாரும் நமக்கு விரோதமாக கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்கள். If the glory of God is seen in us, no one can work against us. Shout hallelujah. ಪ್ರಭಾವ ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ ಯಾರು ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அல்லேலೂಯಾ ಹೇಳಿರಿ. அந்த மகிமையை இழந்து போகாதீர்கள். Don't lose that glory. ಈ ಪ್ರಭಾವವನ್ನು ಕಳಕೊಳ್ಳಬೇಡಿರಿ.
இதே போல எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் வந்ததுண்டு. I have faced many accidents and dangers like ಹೀಗೆ this. ಎಷ್ಟೊಂದು ಅಪಘಾತಗಳು ಬಂದಿದ್ದುಂಟು. ஆபத்துகள் வரலாம், The dangers can come, ಅಪಘಾತಗಳು ಬರಬಹುದು, accidents can come, ವಿಪತ್ತುಗಳು ಬರಬಹುದು, பிரச்சனைகள் வியாதிகள் எல்லாம் வரலாம், problems, sicknesses, everything can வரக்கூடாது come. என்று சொல்லுவது. ಸಮಸ್ಯೆ You ರೋಗ cannot say you are indispensable. ಸಮಸ್ಯೆ ರೋಗ ಬರಬಹುದು. இவ்விதமான இந்த பலவீனத்தை அல்லது பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும். But you must overcome this infirmity or the devil. ಆದರೂ ಈ ಶೈತಾನನು ಉಂಟಾಗುವ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಜಯಿಸಬೇಕು. இரும்பிலியூர் கன்வென்ஷனில் வெள்ளிக்கிழமை சாட்சியை நீங்கள் கேட்டீர்களா? You might have heard the testimony by a sister on Friday evening in Irumbliur convention. ಇರುಂಬಲಿಯೂರು ಸಮಾವೇಶದಲ್ಲಿ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ ಕೊಟ್ಟಂತಹ ಸಾಕ್ಷಿ ಕೇಳಿದ್ದೀರಾ? ದಯவு செய்து ಅದು ಕೇಳುங்க. And if you have not given it a listening, please listen to it. ಕೇಳದವರು ದಯವಿಟ್ಟು ಆ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೇಳಿರಿ. நான் ஒரு பென் டிரைவ் கேட்டிருக்கேன். I have requested for a pen drive. கொடுப்பீங்களா? இவர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர் தருவார். தந்தா உங்களுக்கு நான் தர்றேன். ஆ சாட்சி எல்லாரும் கேட்கணும். You must all listen to that testimony. ಆ ಸಾಕ್ಷಿ ಎಲ್ಲರೂ ಕೇಳಬೇಕು. வண்டலூர் ஜூவில் நடந்த சம்பவம். An incident that took place in Vandalur Zoo in Chennai. ವಂಡಲೂರು ಝೂ ಅಲ್ಲಿ ನಡೆದಂತಹ ಘಟನೆ 16ஆம் நூற்றாண்டில் நடந்ததல்ல. It's not something that took place in the 16th century. 16ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ನಡೆದ ವಿಷಯವಲ್ಲ. போன வருஷம் நடந்தது. Maybe a year or so earlier. ಕಳೆದ ವರ್ಷ ನಡೆಯಿತು ಅಷ್ಟೇ. அவருடைய அந்த சகோதரியோட boss இந்த சகோதரியை கிண்டல் பண்ணினார்கள். Her boss mocked the sister. ಈ ಸಹೋದರಿ ಅವರ ಮ್ಯಾನೇಜರ್ ಈ ಸಹೋದರಿಯರನ್ನು ಹಾಸ್ಯ ಮಾಡಿದರು. எப்போது பாட்டு பாடுவாங்க, நம் தேவன் அதிசயமான தேவன். இந்த பாட்டு இருக்கு, அது பாட்டு எப்போதும் பாடிக்கொண்டிருப்பார். Because the sister was always singing about the wonderful God. ಈ ಸಹೋದರಿ ಯಾವಾಗಲೂ ಅತಿಶಯವಾದ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಹಾಡು ಹಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. ಅವರು ಬಂದು ಕೇட்டார், உங்க தேவன் என்ன பெரிய தேவனா? He asked, is your God so great? ಆ ಮ್ಯಾನೇಜರ್ ಬಂದು ನಿಮ್ಮ ದೇವರು ಯಾವ ದೊಡ್ಡ ದೇವರಾ? ஆமா பெரிய தேவன் தான். She said yes, he's a great God. ಸಹೋದರಿ ಹೇಳಿದ್ರು ಹೌದು ದೊಡ್ಡ ದೇವರೇ. தாவீதை சிங்கத்தின் வாயிலிருந்து தேவன் தப்பித்தார். என் தேவன் பெரிய தேவன். My God who caused David to escape the lion's mouth is a great God. ದಾವೀದನನ್ನು ಸಿಂಹದ ಬಾಯಿಂದ ತಪ್ಪಿಸಿದವನು ನನ್ನ ದೇವರು ದೊಡ್ಡ ದೇವರು. அந்த போஸ் சொல்றார், இப்போ இந்த தேவன் பெரிய தேவன் என்று நிரூபிக்க வேண்டும். Now you must prove that your God is a great God. ಈಗ ಮ್ಯಾನೇಜರ್ ಹೇಳುತ್ತಿದ್ದರು ನಿಮ್ಮ ದೇವರು ದೊಡ್ಡವರಾದರೆ ಈಗ ಅದನ್ನು ನಿರೂಪಿಸಬೇಕು. சகோதரிகள் நடந்து கொண்டு போனார்கள் அந்த ஜூவில். The sister and a few others were walking in the zoo. ಆ ಝೂ ಅಲ್ಲಿ ಸಹೋದರಿ ಅವರು ಹಾಗೆ ನಡೀತಾ ಇದ್ದರು. ஒரு கன்னியாஸ்திரியும் இருந்தார். There was a RC nun also there. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಆರ್ಸಿ ಅವರ ಕನ್ಯಾಸ್ತ್ರೀ ಕೂಡ ಇದ್ದರು. திடீரென்று அது பாம்பை இவர் விட்டதோ இல்லையோ நமக்கு தெரியாது. பெரிய ராஜவெம்பால தமிழ்ல ராஜநாகம் வந்து அப்படியே நிக்குது. We don't know who let out that king cobra, but it stood and came and stood before. Everyone should don't move. ಯಾರು ಹೋಗಬೇಡ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರೆ. ರಾಜನಾಗಂ ಪಾಠ ಮುದರ್ಸಿ ಇಪ್ಪಡಿಯೇ ನಿಕ್ಕಿತು. The king cobra is standing. ದೊಡ್ಡ ಹಾವು ಬಂದು ಅವರ ಮುಂದೆ ನಿಂತಿತ್ತು. ಎಲ್ಲರೂ ಓಡಿಬಿಟ್ಟಾರ್. Everyone fled this ಎಲ್ಲರೂ ಓಡಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು. ಈ ಸಹೋದರಿயும் ಕನ್ಯಾಸ್ತ್ರೀ மட்டும் நிக்கிறார். This sister with the RC nun. ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಯು ಇನ್ನೊಬ್ಬ ಕನ್ಯಾಸ್ತ್ರೀ ಮಾತ್ರ ನಿಂತಿದ್ದರು. அப்ப கன்னியாஸ்திரி ஒரு பாட்டு பாடினார். The RC nun sang a song. ನಮ್ಮ ಕನ್ಯಾಸ್ತ್ರೀ ನಮ್ಮ ಹಾಡನ್ನು ಒಂದು ಹಾಡಿದರು. ಉನ್ನತಮಾನವರ ಮರವಿல் இருக்கிற பாட்டு பாடினார். The song that says about Psalm 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர். 91 ಹಾಡು ಹಾಡಿದರು. அதை பாம்பின் மேலும் மண்ணின் மேல் மிதித்தாலும் அந்த கோரஸ் பாடும்போது, and when the chorus was being sung, you shall tread upon the serpent and the adder. ಸಿಂಹವನ್ನು ಕಟ್ಟ ಸರ್ಪವನ್ನು ತುಳಿಯುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡಿದಾಗ ಭಯಂ. This sister got afraid. ಈ ಸಹೋದರಿಗೆ ಭಯವಿತ್ತು. ಭಯಂ. The nun also was afraid. ಕನ್ಯಾಸ್ತ್ರೀಗೆ ಭಯವು. ರಾಜನಾಗಂ ಇಪ್ಪಡಿಯೇ ನಿಕ್ಕಿತು. Because the cobra, king cobra, was standing with its hooves erected. ಈ ಹಾವು ಹಾಗೆ ನಿಂತಿತ್ತು. 20 ಅಡಿ ನೀಳമുണ്ട് ಪಾಂಬು. Normally its length is 20 feet. ಉದ್ದವಾಗಿ 20 ಮೊಳ ನೀಳ. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. ஆனா அந்த கோரஸ் படிச்சு முடிச்ச உடனே, but as soon as the chorus was over, ಆ ಕೋರಸ್ ಹಾಡಿ ಮುಗಿದ ಕೂಡಲೇ ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி ஆவியில் நிரம்பினார். This sister was in fear, but she was praising God and getting filled in the spirit. ಈ ಸಹೋದರಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತ್ಮ ಪರವಶರಾದರು. அப்படி தலை தூக்கி கீழே விழுந்தார். And this king cobra slowly started falling to the ground. ಆ ಹಾವು ಹಾಗೆ ತಲೆ ಬಾಗಿ ಹಾಗೆ ಕೆಳಗೆ ಬಿತ್ತು.
அந்த வாட்ச்மேன் வந்து the watchman came, ವಾಚ್ಮನ್ ಬಂದರು, பாம்பை பிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தா and they came to take hold of the snake. ಹಾವನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದ ನೋಡಿದಾಗ அந்த பெரிய ராஜநாகம் சத்து விட்டது. And the king cobra had fallen down dead. ದೊಡ್ಡ ಹಾವು ಸತ್ತು ಹೋಯಿತು. ಅದನ್ನು ಯಾರು ಕೊಂದದ್ದು? Who killed it? ಯಾರು ಅದನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದರು? யார் கொண்டது? Who killed it? ಯಾರು ಅದನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದರು? நமக்குள்ள இருக்கிற மகிமையானது ராஜநாகத்தை கொண்டது. The glory that was in that sister killed the king cobra. ಆ ಸಹೋದರಿಯಲ್ಲಿದ್ದಂತಹ ದೇವರ ಪ್ರಭಾವವು ಹಾವನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿತು. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? ನಂಬುತ್ತೀರಾ? நடந்த சம்பவம். This is an incident that took place. ನಡೆದ ಘಟನೆ. தேவனுக்கு மனப்பூர்வமாக பாம்பை விட்டிருக்கலாம். And someone would have let down the king cobra willingly, who knows? ಒಂದು ವೇಳೆ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಹಾವನ್ನು ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿರಬಹುದು. சாதாரண ராஜநாகத்தை அடிச்சு கூட கொல்ல முடியாது. Commonly you cannot beat a king cobra to death. ಖುದ್ವಾಗಿ ಅದನ್ನು ಒಡೆದರೂ ಕೂಡ ಅದು ಸಾಯುವುದಿಲ್ಲ. ஆனால் ஸ்தோத்திரத்தினாலே தேவனுடைய வல்லமையினாலே தேவனுடைய மகிமையினால் அந்த பாம்பை தேவன் மிதித்து போட்டார். But God tread down that serpent, that king cobra, by the power of praising and by the power of anointing and by the glory of God. ಆದರೂ ದೇವರ ಪ್ರಭಾವದಿಂದ, ಸ್ತೋತ್ರದಿಂದ, ಅಭಿಷೇಕದಿಂದ ದೇವಾದ ದೇವರು ಆ ಹಾವನ್ನು ಒಡೆದು ಬಿಟ್ಟರು, ಸಾಯಿಸಿಬಿಟ್ಟರು. அந்த மகிமையை விடாதீர்கள். Don't let go that glory. ಈ ಪ್ರಭಾವವನ್ನು ನೀವು ಕಳಕೊಳ್ಳಬೇಡಿ. உலகத்தில் போய் உலக மக்களோடு சேர்ந்து அந்த மகிமையை விட்டு விடாது. Don't go and join yourself with the worldly people and lose that glory. ಲೋಕದವರ ಸಂಗಡ ಹೋಗಿ ದೇವರ ಪ್ರಭಾವವನ್ನು ಕಳಕೊಳ್ಳಬೇಡ. மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். இதோட இந்த வார்த்தையை முடிக்கிறேன். இனி நிறைய விஷயங்கள் உண்டு. I have much to speak on this subject, but I want to close my words with this. Let's receive that glory. ಇನ್ನು ಹೇಳಬೇಕಾದ ಅನೇಕ ಅಂಶಗಳು ಉಂಟು, ಆದರೆ ಇದರೊಂದಿಗೆ ನನ್ನ ಮಾತನ್ನು ಮುಗಿಸುತ್ತೇನೆ. எனக்கு 2-3 வாரமாக ஒரு சுகம் இல்லை. For 2-3 weeks I was not well. 2-3 ವಾರವಾಗಿ ನನಗೆ ಅಷ್ಟೊಂದು ಸೌಖ್ಯವಿಲ್ಲ. என்ன வியாதி என்று எனக்கு தெரியாது. I do not know what sickness. இப்ப பார்த்தா ಯಾವುದೇ ರೋಗ ಅಂತ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. ചെറിയ ഒരു ചൊറിയെന്ന് சொல்லலாம். A small boil, a wound in my leg. Yesterday whole night I suffered. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ತುಂಬಾ ನೋವು. எழும்பி நிற்க முடியுமோ தெரியாது. I did not know I could stand today or not. ಎದ್ದು ನಿಲ್ಲಲು ಆಗುತ್ತದೋ ಇಲ್ಲವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. பேசுறதுக்காக நாற்காலியை போட்டேன். So for a precaution I had a chair there. ಆದ್ದರಿಂದ ಕುಳಿತುಕೊಂಡು ಪ್ರಸಂಗಿಸುವುದಕ್ಕೆ ಕುರ್ಚಿ ಹಾಕಿದೆ. But when I stood here, ಆದರೂ ಇಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತ ಕೂಡಲೇ வலி போய்விட்டது. that pain is gone. ನೋವೆಲ್ಲ ಹೋಯಿತು. இதுதான் தெய்வீக விசுவாசம். This is divine faith. ಇದೇ ದೈವಿಕ ನಂಬಿಕೆ. அந்த மகிமை எனக்குள்ள இருந்தால் உங்களுக்குள்ள இருந்தால் உனக்கு விரோதமாக கிரியை செய்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போ. If that power is if the glory is in me and in you, no weapon that is formed against us shall prosper. ಈ ಪ್ರಭಾವವು ನನ್ನೊಳಗೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಯಾವ ಶಕ್ತಿಯು ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. ஆனபடியால் மகிமையை பெற்றுக்கொள்வோம். Therefore let's receive that glory. ಆದ್ದರಿಂದ ಈ ಪ್ರಭಾವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. 10 நிமிடம் ஆவி நிரம்பி தேவ மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். For 10 minutes let's get filled with the Spirit and receive the glory of God. ಒಂದು 10 ನಿಮಿಷ ಆತ್ಮ ಭರವಸೆಯಾಗಿ ದೇವರ ಪ್ರಭಾವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. வீட்டிலே சாபங்கள், வியாதிகள், நோய்கள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாம் அகன்று போகட்டும். Let all the curses and sickness and the problems of death and other difficulties and afflictions of the devil be removed from your family. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳು, ರೋಗಗಳು, ಶಾಪಗಳು, ಸಾಲಗಳು ಎಲ್ಲ ನೀಗಿ ಹೋಗಲಿ. நாம் எல்லாம் எழுந்து நிற்போம். யாரும் போகாதீர்கள். Let's all stand up. Don't walk away. Not one of you. ಯಾರು ಎದ್ದು ಹೋಗಬೇಡಿರಿ, ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. இப்போது அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற சமயம். This is the time for us to receive the glory. ಇದೇ ಪ್ರಭಾವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತಹ ಸಮಯ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் சமயம். This is the time when the Lord is going to bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತಹ ಸಮಯ. வீட்டிலே சாபங்களை அகற்றுகிற சமயம். This is the time when the curse in your family is going to be dispelled. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಸಾಲಗಳ ಶಾಪಗಳೆಲ್ಲ ನೀಗುವ ಸಮಯ. சமாதான கேடு அகற்றுகிற சமயம். This is the time when the loss of peace is going to be removed. ಶಾಂತಿಯನ್ನು ಕೆಡಿಸುವ ಶಕ್ತಿಯೆಲ್ಲ ನೀಗಿ ಹೋಗುವ ಸಮಯ. மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Let's receive the glory. ಪ್ರಭಾವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. கரங்களை தட்டி தட்டி முதலில் ஒரு கோரஸ் பாடுவோமாக. Let's clap our hands and sing a chorus. ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ಒಂದು ಕೋರಸ್ ಹಾಡೋಣ. அவரெல்லாரும் கரங்களை தட்டி தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் தேவனோடு பேசுங்கள். Then we will clap our hands and speak in unknown tongues with the Lord. ನಂತರ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ ದೇವರೊಂದಿಗೆ ಎಲ್ಲರೂ ಮಾತನಾಡೋಣ. எழுப்புதல் உண்டாகட்டும். Let there be a great revival. ದೊಡ್ಡ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಲಿ. மாற்றங்கள் மாறட்டும். Let backslidings be gone. ಹಿಂಜರಿವಿಕೆ ಎಲ್ಲ ನೀಗಿ ಹೋಗಲಿ. அவிசுவாசங்கள் மாறட்டும். Let unbelief be removed. ಅಪನಂಬಿಕೆ
ನಂಬಿಕೆ ಎಲ್ಲ ನೀಗಿ ಹೋಗಲಿ. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்கள். Let's all clap our hands and sing. ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ಹಾಡಿರಿ. மகிமை ரட்சகா ஸ்துதியும் Satan